தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம், தீங்குறும் பகைவர் இவன் என்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம். மாணவர்கள் அனைவருக்கும் தென்காசி ஆகாஷினுடைய அன்பு வணக்கங்கள். இன்றைய நமது காணொளி திருக்குறளில் 25 அதிகாரங்கள் புதிய பாடத்திட்டத்தில் கொடுத்திருக்காங்க. அந்த 25 அதிகாரத்துல புதிதாக இணைக்கப்பட்ட ஒரு அதிகாரத்தை நம்ம பார்க்க போறோம். சோ நாம இன்னைக்கு பாடப்பகுதியில பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது திருக்குறள்ல ஊக்கம் உடைமை அப்படிங்கிற ஒரு அதிகாரம். திருக்குறள்ல ஊக்கம் உடைமை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த அதிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் இந்த அதிகாரம் இன்னைக்கு பார்க்கிறோம் அப்படின்னா, ஊக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையான ஒண்ணு. ஊக்கத்தை கைவிடாது, அதுவே உன் வெற்றிக்கான முதல் படி அப்படின்னாரு அறிஞர் அண்ணா. நெஞ்சிலே வலுவிருப்பின் வெற்றி தஞ்சமென்று உரைத்து உன்னிடம் கெஞ்சிடுவது உறுதி அப்படின்னு சொன்னாரு அறிஞர் அண்ணா. அது போல வலு, அந்த நெஞ்சில இருக்கக்கூடிய உறுதி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேரு தான் ஊக்கம். ஊக்கம் உடைமை அப்படின்னா என்னங்கிறத இன்னைக்கு நம்ம இந்த திருக்குறள்ல, இந்த அதிகாரத்துல 10 திருக்குறளையும் பார்க்க போறோம். ஏன்னா ஒருவனுக்கு மிக மிக அத்தியாவசியமானது ஊக்கம் தான். உன்னிடம் ஊக்கம் இருந்தால் அதுதான் உன் வெற்றியினுடைய ஆரம்பம் அப்படிங்கிறத அற்புதமாக யார் சொல்லியிருக்கா? பல்வேறு அறிஞர்களும் தன்னுடைய ஒருத்தனுக்கு நம்ம ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்பிக்கையை தான் கொடுக்கணுமா. யாருக்கா ஏதாவது கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவனுக்கு நீங்க நம்பிக்கையை கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில பெரிய ஆளா வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேற எதை கொடுத்தாலும் எங்க இருந்தாலும் போயிடும் இந்த நம்பிக்கை. ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்க்கறது அதுதான். வெறும் அறிவுரையை மட்டும் யாரும் எதிர்பார்க்கல. ஒரு வழிகாட்டுதல், அப்புறம் அவங்க கூட பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளங்கள், நல்ல இதயங்கள் இல்லையா, ஒரு ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு அன்பு, இதெல்லாம் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. வெறும் அட்வைஸை மட்டும் யாரும் எதிர்பார்க்கல. ஒரு கைடன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். சொல்லிட்டு மட்டும் போகாம இப்படி செய்யுங்க அப்படின்னு ஒரு வழிகாட்டும் போது அவங்க அதை செய்யறாங்க. அதுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்கும் போது அதுக்கு அவங்க அதை செய்யறாங்க. அதுக்கு துணையா ஒரு கஷ்டம் வரும்போது கூட இருக்கும்போது அந்த காரியத்தை செஞ்சு செய்கிறாங்க. ஸோ அப்ப வெறும் அறிவுரையோடு நின்று விடாமல் இல்லையா, ஊக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால அதுதான் ஃபர்ஸ்ட் முதல் படிக்கட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஊக்கம் உடைமை அப்படிங்கிறது நம்ம திருக்குறள் பார்வையில பார்க்கலாம். ஸோ திருக்குறள்ல உங்களுக்கு தெரியும், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் இருக்குது. ஆனால் இந்த 3 இருந்தாலும் திருக்குறளை ஏன் நீதி நூல் அறநூல்னு சொல்றாங்க? அதான் பொருள் இருக்கு, இன்பம் இருக்கு இல்லையா அப்படின்னா, சோ அறத்தின் வழிபட்டதே பொருளும் இன்பமும். அதனாலதான் திருக்குறளை நம்ம என்ன சொல்றோம், அறநூல் நீதி நூல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? அந்த இல்லறம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இல்லறத்தின் வழியாக கிடைக்கும் நல்ல வழியில ஈட்டக்கூடியதுதான் பொருள். அந்த இல்லறம் சிறக்க இன்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. ஒரு நல்ல ஒரு புரிதலோட கணவன் மனைவியும் வாழ்ந்து ஒரு இல்லறத்தை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்பத்து பாலையும் அவர் படைச்சிருக்காரு. ஒட்டு மொத்தத்துல அந்த இல்லறத்தினுடைய வழிதான் எனது பொருட்பாலும் இன்பத்து பாலும். அதனால திருக்குறளை ஒரு நீதி நூல் என்று சொல்வதே சால சிறந்தது. சோ வாருங்க, சோ திருக்குறளை 3 இயல்களாக பிரிக்கிறோம். அதுல பொருட்பால், அந்த பொருட்பால்ல அரசியல் அப்படின்னா அரசனுக்காக சொல்லப்பட்டது 25 அதிகாரங்கள் இருக்கு. ஒட்டு மொத்தமா பொருட்பால்ல 70 அதிகாரங்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். சோ அந்த 70 அதிகாரங்கள்ல அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 25 அதிகாரங்கள். அதிகாரம் 39 இருந்து 63 வரை. சோ இதுல இப்ப நம்ம பார்க்க போற அதிகாரம் 60வது அதிகாரம், ஊக்கம் உடைமை. அதான சார் ஊக்கம் உடைமை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். வேற ஒண்ணும் இல்லை, நம்மளுடைய மனசுல உற்சாகமா இருக்கிறது, நாம ஒரு தொழிலை செய்யறதுல காட்டக்கூடிய ஒரு ஆர்வத்துக்கு பேர் தான் ஊக்கம். சரி, அப்படின்னா ஊக்கம்னா என்னங்கிறது அந்த ஒவ்வொரு திருக்குறளையும் நம்ம படிக்க படிக்க நமக்கு புரிஞ்சிடும். சரி வாங்க. சோ ஊக்கம் உடைமை அப்படிங்கிறது திருக்குறள் 60வது அதிகாரம். இதற்கு அடுத்து 61வது அதிகாரம் மடியின்மை. 62வது அதிகாரம் பாத்தீங்கன்னா ஆள்வினை உடைமை. 63வது அதிகாரம் இடுக்கண் அழியாமை. இதுக்கெல்லாம் ஒரு தொடர்பு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதற்கு முந்தைய அதிகாரம் 59வது அதிகாரம் பாத்தீங்கன்னா ஒற்றாடல். ஒற்றாடல் அப்படின்னு சொன்னா ஒற்று. ஒரு அரசன் என்ன செய்யணும்னா எல்லாத்துக்கும் ஒற்று வச்சிருக்கணும் இல்லையா. பகை நாட்டினுடைய செய்திகளை அறிந்து வர ஒற்று வச்சிருக்கணும். நாட்டுல இருக்கக்கூடிய உள்நாட்டு பகைவர்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒற்று வச்சிருக்கணும். நாட்டுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே ஒற்று வச்சிருக்கணும். அந்த ஒற்றர் தந்த பொருளை, அந்த ஒற்றர் கொண்டு வந்த செய்தியை அவர் என்ன செய்யணும், நன்கு ஆராய்ந்து அறிந்ததற்கு பிறகு நிச்சயமா ஏதாவது ஒரு செயல்ல அவர் ஈடுபடணும் இல்லையா. அதுக்கு அவருக்கு ஊக்கம் வேணும். ஏன்னா அவர் கொண்டு வந்த செய்தி நல்லதா இருக்கலாம், இல்ல கெட்டதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தளராத ஊக்கத்தோடு அவர் செய்யணும். அப்படிங்கிறதாலதான் ஒற்றாடலுக்கு அப்புறம் ஊக்கம் உடைமை வச்சிருக்கிறாங்க. இப்போ மன்னா எதிரி நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு மன்னன் உங்க மேல படையெடுத்து வரதா இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சா மன்னன் அப்படியே சும்மா இருந்துகிட்டே இருக்க முடியுமா? உடனே அவர் உற்சாகத்தோட என்ன செய்யணும், ஊக்கத்தோட நம்ம அவரை எதிர்த்து நின்று ஜெயிப்போம் அப்படின்னு அவர் அதுக்கான வேலைகள் அவர் இறங்கணும் உடனே, இம்மிடியேட்டா. சோ அதனாலதான் ஊக்கமுடைமை ஒற்றாடலுக்கு அடுத்து வைக்கக்கூடிய அதிகாரமா இருக்கு. சரி, இந்த அப்படி இருந்து அவன் என்ன செய்வான்னா சில சோர்வின் காரணமாக, அறிவு மயக்கத்தின் காரணமாக என்ன செஞ்சிருவான், காலம் தாழ்த்திடுவான். அதனாலதான் இதுக்கு அடுத்த அதிகாரம் 61வது அதிகாரம் பாத்தீங்கன்னா மடியின்மை அப்படிங்கிற அதிகாரம் வச்சிருக்கிறார். ஏன்னா இந்த ஊக்கத்தை கெடுக்கிறது எது? மடிதான், சோம்பல் தான். நமக்கு நிறைய நல்ல எண்ணங்கள் இருக்கும்.
ஆனாலும் நம்மளை கெடுக்கிறது எதுனா நம்ம இருக்கக்கூடிய காலம் தாழ்த்துறது. நெடுநீர் மறவி மடிதுயில் 4ம் கெடுநீரார் காமக்கலன்னார்ல காலம் தாழ்த்துறது, மறந்து போறது, தொடர்ந்து சோம்பல்ல தூக்கத்திலேயே இருக்கிறது. இந்த மாதிரியான காரணங்களால தான் நம்ம வாழ்க்கையில வெற்றி என்ன செய்யுது, தள்ளி போகுது. நல்ல எண்ணம் படைத்தவர்கள் கூட அதை எக்ஸிக்யூட் பண்ண தெரிய மாட்டாங்க. திட்டமிடுதல் இருக்கும், ஆனா அதை உழைப்பா கன்வெர்ட் பண்ண தடையா இருக்கிறது என்னது, மடி. அதனாலதான் 61வது அதிகாரம் மடியின்மை. அந்த மடியை நம்ம எதால வெல்லணும்? ஆள்வினை உடைமையால வெல்லணும். ஆள்வினை என்றால் விடாமுயற்சி. 62வது அதிகாரம் விடாமுயற்சி. அப்ப ஊக்கமும் முயற்சியும் இரு கண்கள் போல. அந்த 2 கண்கள்ல பார்க்கக்கூடிய பார்வையை மூடுறது எதுன்னா அந்த மடி தான், இந்த சோம்பல் தான். அந்த சோம்பலை நம்மளுடைய முயற்சியால தான் நம்ம என்ன செய்யணும், வெற்றி கொண்டு வரணும். தம்பி வாய்ஸ் நாட் கிளியர்னு சொல்றாங்களே, கோகுல் எங்க இருந்துச்சு? வாய்ஸ் நாட் கிளியர்ல சொல்றாங்க. நோ கிளியர். இது கட் பண்ணலாமா? இடையில கட் பண்ண முடியுமா? நீ பக்கத்துலயே இருந்தேன்னா செட் பண்ணிடுவேன். ஓகே, சவுண்ட் கிளியரா இருக்கா? எல்லாமே கிளியரா இருக்கா? ஓகே, ரைட். ஸோ ஊக்கம் உடைமை அப்படிங்கிறது, அதற்கு முந்தைய அதிகாரம் என்ன அப்படின்னு சொன்னா ஒற்றாடல். அந்த ஊக்கமுடைமை அப்படிங்கிறதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அதிகாரம் என்னன்னா மடியின்மை அன்று அதுக்கு அடுத்த ஆள்வினை உடைமை இருக்கு. அப்போ ஒற்றர் கொண்டு வந்த பொருளை ஊக்கத்தோடு செயல்படுத்தணுங்கிறதால ஊக்கமுடைமை வச்சிருக்கிறாங்க ஒரு அரசன். அந்த ஊக்கத்துக்கு தடையாக இருப்பது மடி. அதையும் வென்று அதை முயற்சியால தான் நம்ம என்ன செய்யணும், ஜெயிச்சு வரணும், வெற்றி பெற்று வரணும்ன்றதுக்காக அடுத்து ஆள்வினை உடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை வச்சிருக்காங்க. அந்த ஆள்வினை உடைமைக்கு அடுத்து இடுக்கண் அழியாமை அப்படின்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்காங்க. நம்ம எப்போதும் ஒரு அதிகாரத்தை பார்க்கும்போது அந்த அதிகாரத்துக்கு முன்னாடி அந்த அதிகாரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதிகாரங்களை பார்க்கிற வழக்கம் நமக்கு எப்போதுமே இருக்கு. அதனால ஒற்றாடல், ஊக்கமுடைமை, மடியின்மை, ஆள்வினை உடைமை, இடுக்கண் அழியாமை, இதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய 5 அதிகாரங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரி, சோ ஊக்கம் அப்படின்னா என்னன்னா மனதில் உற்சாகத்தோடு இருக்கிறதுக்கு பேரு தான் ஊக்கம், இல்லையா? அந்த மனசுல உற்சாகத்தோட இருந்தா நமக்கு எவ்வளவு பலன்கள் இருக்குங்கிறத நம்ம இந்த திருக்குறள், இந்த 10 திருக்குறளை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு நல்லாவே தெரியும். சரியா? சோ வாங்க திருக்குறளுக்கு போலாம். சோ குறள் எண் உங்களுக்கு தெரியும், 60வது அதிகாரம் அப்படின்னு சொன்னா 591வது திருக்குறள்ல இருந்து 600வது திருக்குறள் வரை, 591வது திருக்குறள்ல இருந்து 600வது திருக்குறள் வரைக்கும் இருக்கக்கூடிய திருக்குறள் தான் நமக்கு நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, 591வது திருக்குறள் என்ன சார் பார்க்கலாமா? முதல் திருக்குறள் ஊக்கம் உடைமையில முதல் திருக்குறள் பாருங்க. உடையார் எனப்படுவது ஊக்கம், அஃதில்லார் உடையது உடையரோ மற்று அப்படிங்கிறார் வள்ளுவர். உடையார் எனப்படுவது ஊக்கம், உடையார் எனப்படுவது ஊக்கம், அஃது இல்லார் உடையது உடையரோ மற்று அப்படின்னு கேட்கிறாரு வள்ளுவர். அதாவது ஊக்கம்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்க போறோம். அப்ப அவர் சொல்றாரு ஊக்கம்ங்கிறது ஒரு செல்வம் அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு செல்வம், எப்படி பொருள் செல்வம் மாதிரி ஊக்கம்ங்கிறது உள்ளத்தில் உள்ள ஒரு செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு, உடையார் எனப்படுவது ஊக்கம், ஒருவரிடம் இருக்கிறது என்று சொல்லத்தக்க அளவுடையது ஊக்கம்தான். ஒருத்தட்ட இருக்குன்னு சொல்றது எதுனா ஊக்கம் தான். உடையார் என்றால் உள்ளது என்ற அர்த்தம். உடையார் எனப்படுவது என்றார் ஒருவரிடம் உள்ளது என்று சொல்லத்தக்கது ஊக்கமே ஆகும். அதுதான் உடையார் எனப்படுவது ஊக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லார் அத்தகைய ஊக்கம் இல்லாதவர், இப்படி படிக்கணும், மற்ற உடையது, அந்த ஊக்கம் இல்லாமல் வேற எந்த செல்வத்தை நாம பெற்றிருந்தாலும் அதை நாம் பெற்றவர் ஆவோமோ, உடையவர் ஆகுவோமா அப்படின்னு கேட்கிறார். உடையவர் ஆவாரோ அப்படின்னு கேட்கிறார். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒருத்தண்ட இருக்குன்னு நம்ம சொல்றோம்னா அது அவன் இருக்கக்கூடிய நெஞ்சில் இருக்கக்கூடிய மன உறுதி, அந்த மன உற்சாகம், ஒரு காரியத்தை செய்யறதுல அவன் காட்டக்கூடிய முனைப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஊக்கம். அந்த ஊக்கத்தை அவன் நெஞ்சில வச்சிருந்தா போதும். நம்ம
நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு தன்னம்பிக்கைன்னு எடுத்துக்கலாம். ஒரு காரியத்தை நம்மளால செய்ய முடியும்னு நம்மகிட்ட இருக்கக்கூடிய நம்ம எந்த கையை இழந்தாலும் நம்பிக்கை இழக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த நம்பிக்கைக்கு தான் மன உற்சாகம், ஊக்கம்னு பேர். அந்த ஊக்கம் நம்ம மனசுல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை தான் உடையதுன்னு சொல்றோம். வேற எதையும் உடையதுன்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு வள்ளுவரே கேட்கிறார். உடையது உடையரோ அப்படின்னா மற்ற வைத்திருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களையும் ஒருத்தன் வைத்திருக்கிறான் என்று நம்மால் சொல்ல முடியுமா? ஏன் அப்படி ஒரு கேள்வியை அவர் கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, வேற பொருள் செல்வமா எடுத்துக்கோங்களேன், வேற எந்த செல்வமாக இருந்தாலும் நம்மளை விட்டு போயிடும். புறத்தே தெரியக்கூடிய அத்தனை செல்வங்களும் ஒரு நாள் நிலை இல்லாமல் அழிந்து விடும். ஆனால் அகத்தே இருக்கக்கூடிய ஊக்கத்தை யாராவது எடுத்துட்டு போக முடியுமா? முடியாது. அதனாலதான் அவர் சொல்றாரு முதல் திருக்குறளை, உடையார் எனப்படுவது ஊக்கம். ஒருவரிடம் இருக்கிறது என்று சொல்லத்தக்கது, ஒருவரிடம் இருக்கிறது என்று சொல்லத்தக்கது எது மட்டும்தான்? ஊக்கம் மட்டும்தான். அது இல்லாமல் அவரிடம் உள்ள அனைத்துமே அவர் வைத்திருக்கிறார், இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியுமா? அவரிடம் உடையது என்று சொல்ல முடியுமா அப்படின்னு அவர் கேட்கிறார். மற்ற உடையது, இதை எப்படி படிக்கணும்னா, உடையார் எனப்படுவதுன்னா ஒருவரிடம் உடையது என்று சொல்லப்படுவது ஊக்கம், ஊக்கம் மட்டுமே. அது இல்லார், அந்த ஊக்கம் இல்லாமல் மற்ற உடையது என்றால் அந்த ஊக்கம் இல்லாமல் மற்ற உடையவை அப்படின்னு சொன்னா மற்ற செல்வங்கள் எதாக இருந்தாலும் அதை உடையது என்று சொல்ல முடியுமா அப்படிங்கிறது உடையது உடையரோ. உடையரோ என்றால் உடையவர் ஆவாரோ அப்படின்னு கேட்கிறார். புரியுதுங்களா? ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, நம்ம கோடி கோடியா செல்வங்களை சேர்த்து வச்சிருந்தாலும் எந்த செல்வம் இருந்தாலும் நம்மளை விட்டு அது போயிடும். நம்ம மனசுல இருக்கக்கூடிய செல்வத்தை மட்டும்தான் நம்மகிட்ட இருந்து போக முடியாது. அதனால ஒருத்தன் நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்குன்னா அது வரைக்கும் அவன் வாழ்க்கை வெறுமையாகாது. என்னைக்குமே அதை அவன்கிட்ட இருந்து நம்ம கொடுக்க முடியாது இல்லையா? நம்பிக்கை நிறைந்தவர்கள் யார் முன்னேயும் என்ன செய்யறது? எப்போதும் மண்டியிடுவதில்லை, கையேந்துவதும் இல்லை. அதனாலதான் ஊக்கத்தை மிகச்சிறந்த செல்வமாக வள்ளுவர் குறிப்பிடுறார். இந்த முதல் திருக்குறள் உங்களுக்கு சரியாக புரியாம போயிருக்குமோ அப்படின்னு நினைக்கிற வள்ளுவர் அதை 2வது திருக்குறள்ல உங்களுக்காக அவர் என்ன செய்யறாரு? திருப்பி சொல்றாரு. சரியா? சோ பாருங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நம்ம கடைசியில பார்க்கலாம், இல்ல கவனம் திசை மாறிடும், அதுக்காக சொல்ல வரேன். சரி, 2வது திருக்குறள் பாருங்க. இந்த திருக்குறள் உங்களுக்கு சரியா புரியலையோ அப்படிங்கிறதுக்காக, என்னது? உடையார் எனப்படுவது ஊக்கம், அத்தில்லார் உடையது உடையரோ மற்று அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லைன்னா வேற எதுவும் அவர்கிட்ட இருக்குன்னு நம்ம சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன செய்யறாருன்னா திருப்பி ஒரு திருக்குறள் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாருன்னா, உள்ளம் உடைமை உடைமை அப்படிங்கிறார். உள்ளம் உடைமை அப்படின்னா நம்ம உள்ளத்துல ஊக்கத்தை பெற்றிருத்தல். உள்ளம் உடைமைனா உன்னோட உள்ளம் இருக்குப்பா அப்படின்னா உன்னோட ஊக்கம் இருக்குன்னு அர்த்தம். உள்ளம் உடைமைக்கு தான் உடைமைன்னு பேராம். அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம உள்ளத்துல ஊக்கம் இருந்ததுன்னா அதை தான் நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்ல முடியுமா? உள்ளம் உடைமைதான் உடைமையா அப்படி சொல்லிட்டு, பொருள் உடைமை, நம்மிடம் இருக்கக்கூடிய மற்ற உடைமைகள் எல்லாம் பொருள் உடைமை, அதெல்லாம் என்ன ஆகும்னா நில்லாது நிலையில்லாமல் நீங்கி விடும்னா நம்மை விட்டு போய்விடும் அப்படிங்கிறார். நீங்கி விடும்னா நம்ம விட்டு போயிடும்னு அர்த்தம். நில்லாது நீங்கி விடும்னா நிலையில்லாமல் நீங்கி விடும். நம் நிலையில்லாமல் நம்மை விட்டு அது என்ன செஞ்சிடும்? போயிடும். பொருளுடைமை, அந்த பொருள் செல்வமானது நம்ம விட்டு எப்ப வேணாலும் போயிடும். ஆனா உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த ஊக்கம்ங்கிற அந்த உள்ள இருக்கக்கூடிய செல்வம் நம்ம விட்டு என்னைக்குமே போகாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, உள்ளம் உடைமைதான் உடைமை என்று சொல்ல முடியும். ஒருவருடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த மன உற்சாகத்தை, அந்த மன தைரியத்தை, என்னால் முடியும் என்ற அந்த தன்னம்பிக்கையை தான் நம்ம இருக்குதுன்னு சொல்ல முடியும். அது இல்லாத வேற எதையும் அவர்கிட்ட இருக்குதுன்னே சொல்ல முடியாதுன்னு முதல் திருக்குறள்ல சொன்னாரு. சொல்லிட்டு அது உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியணுங்கிறதுக்காக அதை விளக்கமா சொல்றாரு. ஒருத்தன் இருக்கக்கூடிய உள்ளம் உடைமையை தான் நம்ம உடைமைன்னு சொல்ல முடியும். அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஊக்கத்தை தான் அவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம்னு நம்ம சொல்ல முடியும். அது இல்லாத பொருள் செல்வம் என்பது நிச்சயமாக என்ன செஞ்சிடும்? அவரை விட்டு எப்ப வேணாலும் போயிடும் அப்படிங்கிறார். ஆக 2 திருக்குறள் பார்த்திருக்கோம். உடையார் எனப்படுவது ஊக்கம், அக்தில்லார் உடையது உடையரோ மற்று. அதை எப்படி படிக்கணும்னா, ஒருவரிடம் உடையது என்று சொல்லப்படுவது ஊக்கம்தான், அது இல்லாமல் மற்ற உடையார் உடையரோ அப்படி சொல்லி படிக்கணும். மற்ற உடையார் உடையரோனா வேற ஏதேனும் அவர் செல்வத்தை உடையவராக இருந்தால் அது உடையது ஆகுமோ அப்படின்னு கேட்கிறார். புரியுதுங்களா? அடுத்த திருக்குறள்ல ஒருவனிடம் இருக்கக்கூடிய உள்ளம்தான் உடைமை, அவனிடம் இருக்கக்கூடிய அந்த ஊக்கம் தான் அவன் வைத்திருக்கக்கூடிய பொருள். அவன் ஊக்கத்தை பெற்றிருந்தால் மட்டும்தான் ஏதோ ஒன்றை பெற்றிருக்கிறான் என்ற அர்த்தம். அதை தவிர அவன் வைத்திருக்கக்கூடிய பொருளுடைமை, அந்த பொருள் செல்வம் அவனிடம் நிற்காமல் நிலை பெறாமல் என்ன செஞ்சிடும்? அப்போ நிலையான செல்வம்ங்கிறது ஊக்கம், நிலையில்லாதது பொருள் செல்வம். புரியுதுங்களா? ஆக ஊக்கம் அப்படிங்கிறது நிலையான செல்வம் அப்படிங்கிறது அர்த்தம். சோ இது 2வது திருக்குறள். இதுல பெரிய அளவில் அறிஞ்சொல் பொருட்கள் எதுவும் இல்லை. அணின்னு பார்த்தோம்னா இந்த திருக்குறளை நாம சொல் பின்வரு நிலை அணின்னு வேணா எடுத்துக்கலாம்.
ஏன்னா இந்த உடைமை இந்த ரெண்டுக்கும் வெவ்வேறு பொருள் இருக்கு. ஒரு சொல்லுல ஒரே சொல் திரும்ப திரும்ப வந்து வேற வேற பொருளை தந்தா அதை வந்து என்ன அணின்னு எடுத்துக்கலாம், சொல் பின்வரு நிலை அணின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் அணியை நம்ம கடைசியில பார்க்கலாம். நான் கீழே அடியில கொடுத்துருக்கேன். சோ இந்த 2வது திருக்குறள். 3வது திருக்குறள் பாருங்க. ரொம்ப ஒரு அற்புதமான திருக்குறள், எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள். ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார், ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் அப்படிங்கிறாரு. ஆக்கம் அப்படின்னா, ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார், ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். இதுக்கு எப்படி பொருள் கொள்ளலாம்னா, ஊக்கம்னு எடுத்துக்கலாம். ஊக்கம்னா என்னது? மன உற்சாகம், ஒரு காரியத்தை செய்வதில் மனதில் ஏற்படக்கூடிய ஒரு எழுச்சி, அப்படி எடுத்துக்கலாம். அந்த ஊக்கத்தை ஒருவந்தம் கைத்து உடையார் அப்படின்னா, இந்த ஒருவந்தம் ஊக்கம்னு எடுத்துக்கலாமா? ஒருவந்தம்னா ஒருவன் தம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒருவன் தம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒருவன் தன்னிடம் இருக்கிறது என்னது? ஒருவன் தன்னிடம் உள்ள அந்த நிலை பெற்ற ஊக்கத்தை, அந்த ஊக்கத்தை கைத்துடையார் என்றால் கைப்பொருளாக கொண்டவர். ஊக்கத்தை யார் ஒருவன் கைத்துணையாக கைப்பொருளாக கொண்டிருக்கிறானோ, ஊக்கத்தை யார் ஒருவன் கைப்பொருளாக என்ன செஞ்சிருக்கான், கொண்டிருக்கானோ, இததான் அவர் சொல்றாரு. ஒருவந்தம் ஊக்கம் கைத்துடையார். ஒருவனுக்கு ஊக்கம் என்பது தன்னுடைய கைப்பொருளாக கொண்டிருந்தால் அவன் ஆக்கம் என்றால் செல்வம். ஆக்கம்னா என்ன அர்த்தம்? செல்வம். இழந்தேம் என்று அல்லாவார், அந்த செல்வத்தை இழந்து விட்டோம் என்று ஒருபோதும் கலங்க மாட்டார், துன்பப்பட மாட்டார், வருந்த மாட்டார். அல்லாவார் என்றால் அல்லல்னா துன்பம்னு ஒரு மீனிங் இருக்கு இல்லையா? சோ அல்லல்னா கலங்குதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவர் கலங்கவே மாட்டார், வருத்தப்படவே மாட்டார். இந்த குறள் என்ன சொல்றாங்கன்னா, நாம வந்து இப்ப இந்த கொரோனா காலத்துல எல்லாம் நிறைய பிசினஸ் எல்லாம் அடிபட்டு போகுது, நிறைய பேர் செய்யக்கூடிய தொழில் எல்லாம் அடிபட்டு போகுது இல்லையா? ஊக்கமுடையவன் மீண்டு வந்துடுறான். இப்ப ஜப்பான் எடுத்துக்கோங்க, அணுகுண்டு போட்டு என்ன செஞ்சுட்டாங்க. அப்போ ஊக்கத்தை யார் ஒருவன் ஊக்கத்தை தன்னுடைய கைத்துணையாக கொண்டிருக்கிறானோ அவன் செல்வத்தை இழந்தோம் என்று எப்போதும் கலங்க மாட்டான், துன்பப்பட மாட்டான். நான் சொல்லுது புரியுதுங்களா? இப்ப நீங்களே ஒரு 5 மாசம் லீவ் போட்டு படிக்கிறீங்க, அதனால 5 மாசம் உங்களுக்கு வேலைக்கு போக முடியல, அதனால 5 மாசம் சம்பளம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகுது. பரவாயில்ல, நாளைக்கு படிச்சு மாசம் சம்பளம் நமக்கு 50,000 ரூபாய் கிடைக்குது. இன்னைக்கு புத்தகம் வாங்குறது கூட நம்ம நிறைய பேர் என்ன செஞ்சிடும், ஒரு கஞ்ச பிசினாரியா மாறிடுறான். புத்தகத்தை வாங்கி செலவு பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறான். ஒரு 10 புத்தகங்கள், நம்ம படிக்கக்கூடிய புத்தகங்கள், தொடர்புடைய புத்தகங்கள், புத்தக வாசிப்பு எப்போது வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டியது. சார் இப்ப நம்ம புக் வாங்குறதால காசு செலவாகுதே, பரவாயில்ல. ஜெராக்ஸ் போடுறதால காசு செலவாகுதே, பரவாயில்ல, தப்பு இல்லை. செல்வத்தை இழந்தோம் என்று நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஊக்கத்தை ஒருவன் துணையாக கொண்டவன் செல்வத்தை இழந்தோம் என்று அவன் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படிங்கிறத அவர் அடுத்த திருக்குறள்ல அவர் சொல்றாரு. இந்த குறளை நீங்க எப்படி பொருள் கொள்ளணும்னா, ஒருவந்தம் ஊக்கம் கைத்துடையார், ஒருவன் ஊக்கத்தை கைப்பொருளாக கொண்டவன், ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் அப்படி எடுத்துக்கணும். ஆக்கம்னா செல்வம், செல்வத்தை இழந்தேம் என்று, செல்வத்தை இழந்து விட்டோமே என்று அல்லாவார் என்றால் கலங்க மாட்டார். புரியுதா உங்களுக்கு? அவர் செல்வம் நம்ம விட்டு போயிடுச்சுன்னு வருத்தப்படவே மாட்டார். ஊக்க மனசுல இருந்தா போதும். ஏன்னா நம்ம எடுத்துக்கொண்ட காரியத்தின் மூலமாக அந்த செல்வத்தை நாம் பெற முடியும் அப்படின்னு சொல்றாரு அவர். நிலையில்லாத, அதாவது அவர் என்ன மீனிங் வள்ளுவர் சொல்றாருன்னா, ஊக்கம் நிலையானது, மற்ற அனைத்தும் நிலை இல்லாதது. அந்த நிலையான ஊக்கம் இருந்தா போதும், செல்வத்தை எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா உள்ளத்துல ஊக்கம் இல்லாம நீ எவ்வளவு செல்வத்தை வச்சிருந்தாலும் நிச்சயமா என்ன செய்ய முடியாது, அந்த செல்வத்தை உன்னால பாதுகாக்க கூட முடியாது. இப்ப ஒருத்தருக்கு வந்து அறிவே இல்லை, மனசுல உற்சாகமே இல்லை, மன எழுச்சியே இல்லை, ஒரு காரியத்தை எப்படி செய்யணும்னு தெரியல, முயற்சி இல்லாதவரா இருக்கிறாரு, நல்ல நல்ல பண்புகள் எதுவுமே இல்லை, கல்வி அறிவோ ஊக்கமோ எதுவுமே இல்லை. இப்ப அவர்கிட்ட கோடி ரூபாய் பணம் இருந்தாலும் அதை காப்பாற்ற முடியுமா? நிச்சயமா அவரால் என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. ஆக ஊக்கம் இருந்தால் செல்வத்தை சம்பாதிச்சுக்கலாம். ஆனா சம்பாதி வச்சிருக்கக்கூடிய செல்வத்தை ஊக்கம் இல்லாம காப்பாற்ற முடியாது, அது நம்மளை விட்டு போயிடும். அதனாலதான் எது நிலையானது எது நிலை இல்லாதது அப்படிங்கிற கருத்தை அவர் சொல்றாரு. சோ இந்த திருக்குறள் நல்ல ஒரு ஃபேவரட்டான திருக்குறளா வச்சுக்கலாம். ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார், செல்வத்தை இழந்து விட்டோமே என்று கலங்க மாட்டார்கள், ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார், ஊக்கத்தை ஒருவனுடைய கைப்பொருளாக கொண்டவர்கள் அப்படிங்கிறது இதுக்கு அர்த்தம். ஓகேயா? அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த குறள். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, நம்ம பரிமேலகருடைய உரை நம்ம பார்க்கிறோம். இப்ப சமீபத்திய தேர்வு வினாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பரிமேலழகர் உரையில கேட்டிருக்கக்கூடிய அந்த கீவேர்ட்ஸ் இருக்கு பாருங்க, அது அப்படியே கொஸ்டின்ல கேட்கறாங்க.
நாம வந்து யூஸ் பண்றோம் பாத்தீங்களா வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் அப்படியே உங்க நினைவுல இருந்தா மட்டும்தான் 4 ஆப்ஷன்ல நீங்க ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா நான் பார்த்துட்டேன். அவன் இப்ப உதாரணத்துக்கு அல்லாவார்னா கலங்க மாட்டார்கள், துன்பப்பட மாட்டார்கள், வருந்த மாட்டார்கள்னு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. பரிமேலழகர் உரையில என்ன கீவேர்டு கொடுத்துருக்காங்களோ அதான் கீயா கொடுப்பாங்க. கடைசி நீங்க மாட்டிப்பீங்க. அதனால ஒரு திருக்குறள் தானே, இதை ஏன் சார் எத்தனை தடவை சொல்லணும், உங்களோட ஈஸியாவே சார் சொல்லிட்டு போயிடலாமே, எதுக்காக பல தடவை சொல்றாரு அப்படின்னு சொன்னா உங்க மனசுல நிக்கணும். யாராவது ஒருத்தர் கவனிக்கிறவங்களுக்கு மனசுல போய் நின்றாதா அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி சொல்றேன். ஏன்னா நீங்க திருப்பி திருப்பி படிக்க மாட்டீங்க, அதனால நான் திருப்பி திருப்பி சொல்றேன். உங்களுக்கு ரிவிஷனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சமீபத்திய திருக்குறள் கேள்விகள் அனைத்துமே பரிமேலழகர் உரையை தான் கீயா கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க தயவு செஞ்சு என்ன செஞ்சுக்கோங்க, இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். நல்லா படிச்சிருப்போம், ஆன்சர் மட்டும் மாத்தி போட்டுட்டோம்னா அதோட கொடுமை வேற ஒண்ணுமே கிடையாது இல்லையா? அதனாலதான் நம்ம இவ்வளவு பொறுமையா சொல்றோம். சரியா? ஓகே, கவனிங்க. அடுத்த திருக்குறள். இந்த 3வது திருக்குறள் உங்களுக்கு நல்லா தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக 4வது திருக்குறள் கொடுக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை அப்படிங்கிறார். ஆக்கம் என்றால் என்னது? செல்வம். அதர்வினாய் செல்லும் அப்படின்னா வழி கேட்டுக்கொண்டு செல்லும். அசைவிலா, நம்ம இங்க இருந்து வரலாம். அசைவிலா என்றால் தளராத. தளராத அப்படின்னா, தளராதன்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் மனச்சோர்வு அடையாதது தான் நம்ம தளராத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அசைவிலா என்றால் தளராத. அசைவிலா அப்படின்னா என்ன அர்த்தம்? தளராத. ஊக்கம் உடையான் உழை அப்படிங்கிறத சேர்த்து எடுத்துக்கலாம். ஒருத்தன் மனம் தளராத ஊக்கத்தோடு உழைத்து கொண்டிருக்கிறான் என்றால், நீங்க மனம் தளராம உங்க புத்தகத்தை எடுத்து வீட்டுல உட்கார்ந்து நீங்க பாட்டு படிச்சுட்டு இருக்கிறீங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒரு கை பார்த்துக்கலாம், எவ்வளவு நேரம்னாலும் ஆனாலும் பரவாயில்லன்னு இன்னைக்கு படிச்சுட்டு தான் தூங்கணும்னு நீங்க என்னது தளராத அப்படின்னு சொல்லலாம். அசைவிலா ஊக்கம் உடையான் உலை அப்படின்னா, தளராத மனச்சோர்வு இல்லாமல் என்ன செய்றீங்க, காலம் தாழ்த்தாமல் உங்கள் உற்சாகத்தோட உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஆக்கம் அதர்வினாய் செல்லும். செல்வம் நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்று தேடிக்கொண்டு வழி கேட்டுக்கொண்டு வரும். நீ இருக்கக்கூடிய இடத்தை தேடி வரும். ஆக்கம் என்றால் செல்வம், அதர் என்றால் வழி, வினாய் செல்லும் என்றால் வழி கேட்டுக்கொண்டு வருமா செல்வம். நீ செல்வத்தை தேடி போக வேண்டாம், அந்த செல்வம் உன்னை தேடி வரும். அது எப்படி சார் வரும்? நீ படி, நீ உட்கார்ந்து படி. மாசம் ஆனா 30ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா உனக்கு ஏடிஎம் கால்ல 25,000 30,000 50,000 கிரெடிட் ஆயிடும். நாளைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டோம்னா நீங்க இன்னைக்கு செல்வத்தை நீங்க தேடி போக வேண்டாம். புத்தகத்தை மட்டும் எடுத்துட்டு நீ பாடு உட்கார்ந்து படி. முக்கில் உட்கார்ந்து நீ பாடு படி. தளராத நம்பிக்கையோட நீ உட்கார்ந்து படி. ஆக அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஒரு நல்ல குறிக்கோளை எடுத்துக்கிட்டோம். எல்லையற்ற ஊக்கம் நம்மகிட்ட இருக்கு, தளராத உழைப்பு இருக்கு, தளராத நெஞ்சுறுதி இருக்கு, சளைக்காத உழைப்பு இருக்கு, நேர்மையான பாதை இருக்கு, நம்மகிட்ட வற்றி வந்து விடாமலா போய்விடும் அப்படின்னு அழகா சொல்லுவாங்க இல்லையா? ஒரு குறிக்கோள் இருக்கிறது, எல்லையற்ற ஊக்கம் இருக்கிறது, தளராத உழைப்பு இருக்கிறது, தளராத நெஞ்சுறுதி இருக்கிறது, நேர்மையான பாதை இருக்கிறது, வெற்றி வந்து விடாமலா போய்விடும். நிச்சயமா நம்மளை தேடி வராது. அந்த வெற்றியே கிடைக்கும் போது அந்த செல்வமும் நம்மளை தேடி வரும். ஆக்கம் அதர்வினாய் செல்லும். செல்வம் வழி கேட்டுக்கிட்டு வரும். இந்த வீட்டுல இந்த ஊர்ல ஒருத்தர் இருக்காரப்பா, அந்த முருகன் பையன், அந்த முருகன் பையன் கதிர வென்றவன் எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பானப்பா ஊக்கத்தோட. அவன் எங்கப்பா இருக்கான், அவனுடைய பேங்க் அக்கௌண்ட்ல நான் வந்து ஏறணும்பா அப்படின்னு சொல்லி அதுவா வழி கேட்டுட்டு வரும். நீ செல்வத்தை, அப்போ ஊக்கமுடையவர்கள் செல்வத்தை அவர்கள் தேடி செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அந்த செல்வம் அவர் எங்க இருக்கிறார் என்று என்ன செய்யும், மனிதர்கள் வழி கேட்டு கொண்டு வருவது போல செல்வம் வழி கேட்டு கொண்டு என்ன செய்யும், உன் பாக்கெட்டுக்கு வரும். அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான பொருள். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவு இலா ஊக்கம் உடையான் உழை. தளராத ஊக்கத்தோடு உழைப்பவனுடைய இருப்பிடத்திற்கு, அதுதான் ஊக்கம் உடையான் உழை, இருக்கக்கூடிய இருப்பிடத்திற்கு செல்வம் வழி கேட்டு கொண்டு வரும் அப்படிங்கிறது இந்த குறள் பொருள். அந்த போன குறளுக்கு விளக்கம் சொல்ற பாரு இருக்கு பாரு. அதனால நீ ஆக்கம் இழந்தேன் என்று அல்லாவார், செல்வத்தை இழந்தோம் என்று நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உண்ட ஊக்கத்தை மட்டும் நீ ஒரு கைத்துணையாக கைப்பொருளாக வச்சுக்கோ. நீ செல்வத்தை இழந்தோன்னு வருத்தப்படாத. ஏன்னா செல்வம் நீ எங்க இருக்கேன்னு வழி கேட்டுக்கிட்டு வரும், உண்ட ஊக்கம் இருந்தா போதும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. புரியுதுங்களா? ஒரு குறளுக்கும் அடுத்த குறளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரியே கொண்டு போறார். ஆக இந்த 4 திருக்குறளும் நமக்கு செல்வத்தை எது கொண்டு வந்து தருகிறது என்றால் நம் மனதில் இருக்கக்கூடிய ஊக்கம் தான். எங்க ஊக்கம் தாங்க முதல் படி. எப்படி சார் அப்படின்னா, எங்க ஊக்கம் இருக்கிறவன் முதல்ல மனசுல நம்ம ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் வரணும், ஒரு உற்சாகம் வரணும். அந்த எண்ணம் அதிகமாக அதிகமாக நம்ம அதுக்கு முயற்சி எடுப்போம். அந்த முயற்சி அதிகமாக அதிகமாக எப்படி உழைக்கணும்ன்றது ஒரு திட்டமிடுவோம். அந்த திட்டமிடுதல் அதிகமாகி உழைப்பை கொடுக்கும் போது நமக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைக்கும் போதுதான் நாம நினைத்ததை அடைகிறோம். சோ அப்ப ஆரம்ப முதல் படிக்கட்டு என்ன அப்படின்னா ஊக்கம் தான். அதனாலதான் அறிஞர் அண்ணா சொன்னாரு, ஊக்கத்தை கைவிடாதே, அதுவே வெற்றியின் முதல் படிக்கட்டு அப்படின்னாரு.
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதான் நம்ம ஊக்கமுடைமை பார்க்கிறோம். ஸோ 4 திருக்குறள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உடையார் எனப்படுவது ஊக்கம், அத்திலார் உடையது உடையரோ மற்று, உள்ளம் உடைமை உடைமை, பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும், ஆக்கம் அதிர்வனாய் செல்லும், அசைவிலா ஊக்கம் உடையான் விளை, ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார், ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். 4 திருக்குறள் பார்த்திருக்கோம். ஸோ அடுத்து ஒரு அற்புதமான திருக்குறள் பார்க்கிறோம். பாருங்க. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணைய உயர்வு. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணைய உயர்வு அப்படிங்கிறாரு வள்ளுவர். வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் அப்படின்னு சொன்னா, வெள்ளத்தணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணைய உயர்வு. இது எப்படி படிக்கலாம்னா, மலர் நீட்டம் அப்படின்னா மலரினுடைய நீட்சி. மலரினுடைய நீட்சினா, நம்ம குளத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தாமரை மலர் எல்லாம் பூத்து இருக்கும். குளத்துல இருக்கக்கூடிய மலர்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதனுடைய தாள் அந்த குளத்தினுடைய உயரத்துக்கு ஏற்றவாறு இருக்கும். குளத்துல எவ்வளவு தண்ணி இருக்கோ அந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி அந்த மலரினுடைய நீட்டம் இருக்கும். அதான் மலரின் நீட்டம். மலர் நீட்டம் வெள்ளத்து அணைய, இப்படி எடுத்துக்கணும். மலரினுடைய நீட்டம் வெள்ளத்துக்கு அணைய இருக்கும். அப்படின்னா வெள்ளம்னா என்னது? நீரினுடைய அளவு. அணையன்னா அளவு. நீரினுடைய அளவுக்கு ஏற்றவாறு நீர்ப்பூக்களின் உயரம் இருக்கும். அழகா சொல்லுவாங்க ஔவையார் மூதுரையில, நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் பெற்ற நூலறிவே ஆகுமாம் நுண்ணறிவு அப்படிம்பாங்க ஔவையார். மூதுரைங்கிற நூல்ல ஔவையார் சொல்லுவாங்க, நீரளவு ஆகுமே நீராம்பல், நீர்ப்பூக்களினுடைய உயரம் அந்த நீரினுடைய அளவுக்கு ஆகும். அதுபோல நாம் கற்ற நூலறிவு இருக்கு பாத்தீங்களா, அந்த நூலறிவுக்கு தான் நம்ம நுண்ணறிவு இருக்கும் அப்படின்னு அழகா சொல்லியிருப்பாங்க. இதே போல நாம் செய்த நல்வினையினுடைய பலன் தான் நாம் பெற்ற செல்வம். இதே போல நம் தாய் தந்தையினுடைய வளர்ப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம குணம் இருக்கும் அப்படின்னு மூதுரையில அற்புதமா சொல்லிடுவாங்க. குளத்தின் அளவே ஆகுமாம் குணம் அப்படின்னு முடிப்பாங்க அந்த மூதுரை பாடல். அற்புதமா இருக்கும். நூலளவே ஆகுமாம், அதாவது என்னது, நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் பெற்ற நூலறிவே ஆகுமாம் நுண்ணறிவு, மேலை தவத்தால் ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்தால் ஆகுமாம் என்னது, தான் பெற்ற குணம். நம்மளுடைய குணம் நம்மளுடைய குலத்தினுடைய பெருமையை கொடுத்து, நம்ம வீட்டுல நம்ம அப்பா அம்மா நம்மளை எப்படி வளர்க்குறாங்களோ, நல்லது கெட்டது சொல்லி, நம்ம ஆசிரியர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம குணம் இருக்கும். அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய குணம் இருக்கும். ஸோ அப்படின்னு மூதுரையில யார் சொல்லியிருப்பா? ஔவையார் சொல்லியிருப்பாங்க. ஔவையாருங்கிறது சிலபஸ்ல இருக்கு. அப்படி சொன்னாதானே நீ படிப்ப. ஔவையாருங்கிறது சிலபஸ்ல இருக்கு. சரியா? சோ அதே போலதான் இங்க வெள்ளத்தனைய மலர் நீட்டம் அப்படின்னு சொன்னா, ஒரு மலரினுடைய தாளானது அந்த வெள்ளத்தினுடைய அளவுக்கு ஏற்றவாறு இருக்கும். சரி, என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, ஓமையில சொல்றாரு. ஓமை அணி இது இந்த குறள். என்ன சொல்ல வர்றாருன்னா, மாந்தர்தம் மனிதர்களுடைய தம் உயர்வு. அப்ப மனிதர்களுடைய உயர்வு உள்ளத்து அணைய அப்படிங்கிறாரு. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. எப்படி நீரினுடைய அளவுக்கு ஏற்றவாறு நீர்ப்பூக்களினுடைய உயரம் இருக்குமோ, அது போல மனிதர்களுடைய உயர்வு எப்படி இருக்கும் தெரியுமா? அவன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஊக்கத்தினுடைய அளவு. நீ எந்த அளவுக்கு உன்னுடைய எண்ணம் நல்ல எண்ணமா இருக்கோ, உயர்வான எண்ணம் இருக்கோ, அதுக்கேற்ற மாதிரி உன்னுடைய வாழ்க்கையினுடைய உயர்வு இருக்கும். ஆக வாழ்க்கையில நீ மேலும் மேலும் வளரணும் அப்படின்னு நீ நினைக்கிறேன்னா, உன்னுடைய எண்ணங்கள் இன்னும் விசாலமா இருக்கணும். சொல்லுவாங்க இல்லையா, நல்ல பரந்த கண்ணோட்டத்தோட உன்னுடைய எண்ணங்கள் இருக்கணும். சொல்லுவாங்க தெரியுமா, அவனுக்கு எண்ணமே நல்லா இல்லை, வேற எப்படி அவன் வாழ்க்கையில நல்லா வருவான் அப்படின்னு கேட்பாங்க. சிலருடைய எண்ணங்கள் நல்லா இருக்கும். நீ நல்லதே நினைப்பப்பா, உனக்கு நல்லதே நினைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆக எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நம்ம படிக்கிறோம். நம்ம என்ன திங்க் பண்றோமோ அந்த திங்க் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய லைஃப் அமையும் இல்லையா? ஸோ அப்போ நீ அப்படிங்கிறது என்னன்னா, உன்னுடைய சிந்தனை தான். உன்னுடைய சிந்தனை தான் செயலாக மாறுகிறது. அந்த செயல் தான் பழக்கமாக வழக்கமாக மாறி அதுதான் உனக்கு வெற்றியை தேடி தரப்போகுது. அதுதான் உனக்கு பேரையும் புகழையும் தேடி தரப்போகுது. அதை தான் வள்ளுவர் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு, உள்ளத்தனைய உயர்வு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுதுங்களா? அர்த்தம் புரியுதுங்களா? மனிதர்களுடைய உயர்வு உள்ளத்தனைய, நீர்ப்பூக்களினுடைய உயர்வு வெள்ளத்தனைய. சோ அப்போ ஓமை அழகாக பொருந்தது இல்லையா? ஓமை அணியின் கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு. அப்ப நம்முடைய எண்ணம் போலதான் நம்ம வாழ்க்கை. ஒன்றை உன்னால் கனவு காண முடிகிறது என்றால் அதை உன்னால் அடையவும் முடியும் அப்படிம்பாங்க. அப்போ அந்த கனவு காண்பதுங்கிறது எண்ணம் தானே. எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியராக பெறின்னு நம்ம படிச்சிருக்கோம் திருக்குறள்ல இல்லையா? 666வது திருக்குறள்ல படிச்சிருக்கோம். நினைச்சதை நினைச்ச மாதிரி அடையணும்னா அந்த நினைச்சதுல உறுதியா இருக்கணும். முதல்ல அதுக்கு நினைக்கணுமே. அப்ப நினைப்பு அப்படிங்கிறது தான் முதல் படியாக இருக்கிறது. ஊக்கம் என்பதுதான் வெற்றியினுடைய முதல் படியாக இருக்கிறதுங்கிறது உறுதியாக தெரிகிறது இல்லையா? சோ அப்ப இந்த திருக்குறள் ரொம்ப பிடிச்ச திருக்குறளுங்க. நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டாப் 10 திருக்குறள் சொல்லுங்கன்னா அதுல ஒரு முக்கியமான திருக்குறள் இது. இந்த திருக்குறள் தெரியாம நீங்க படிக்க முடியாது. அப்படி ஒரு திருக்குறள். உங்களுக்கு பிடிச்ச திருக்குறள் சொல்லுங்கன்னா இது நீங்க சொல்லலாம்.
இந்த மனித வாழ்க்கையில மனிதனுடைய உயர்வு அப்படிங்கிறது அவனுடைய எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு. அப்போ நீ நல்ல எண்ணத்தை நீ உன்னிடம் இருந்ததுன்னா நீ மேல மேல உயர்ந்து வருவ. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. ஓகேயா? சரி, இது நீங்க இப்படி சொல்லும் போது உங்களுக்கு சில சந்தேகங்கள் வரலாம். சரிங்க, அதனால நான் நிறைய நல்லது நினைக்கிறேன், என் எண்ணம் ஃபுல்லா ரொம்ப உயர்வாதான் இருக்கு, அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், அவங்களுக்கு உதவி செய்யணும் இவங்களுக்கு உதவி செய்யணும் இப்படி நான் நிறைய நினைக்கிறேன். இப்படி நான் நினைச்சிட்டா நினப்பு மட்டும் அப்படி வந்துட்டு அது நிறைவேறலைன்னா மனசுக்கு கஷ்டமா இருக்காதா? நம்ம தலைவிதி என்னன்னு நம்ம பார்க்கணும் இல்லைங்க. நான் எடுக்கிறதே பிச்சை, சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிறேன். நான் அவனுக்கு சாப்பாடு போடணும், இவனுக்கு சாப்பாடு போடணும், ஊருக்கு அதை செய்யணும் இது செய்யணும்னு நான் நினைக்க முடியுமாங்க? நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க, வெள்ளத்துக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் எனக்கு ஏத்த மாதிரி தானங்க நான் சிந்திக்க முடியும். நான் ஏங்க உயர்வா சிந்திக்கணும்? நான் உயர்வா சிந்திச்சா அது நடக்கிறதா இருந்தா நான் சிந்திக்கலாம், அது நடக்காதுன்னா நான் ஏங்க சிந்திக்கணும் அப்படின்னு வள்ளுவர்கிட்ட கேட்கறாங்க. இந்த குறளை வள்ளுவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. சொல்லி கொடுத்தோன்னு அவர் சொல்றாரு, எப்பா எண்ணம் போலதான் வாழ்க்கை, நீ உயர்வா நினைச்சேன்னா நீ உயர்வா இருப்ப. எப்படி நீர்ப்பூக்களினுடைய உயரம் வந்து அந்த வெள்ளத்தினுடைய அளவுக்கு இருக்கு, அந்த மாதிரி மனிதர்களுடைய உயர்வு அவங்க எண்ணத்துக்கு அளவுக்கு இருக்கும், ஊக்கத்தின் அளவுக்கு இருக்குன்னு சொல்றாரு. சரிங்க, எனக்கு ஊக்கம் நிறைய இருக்குது, நான் ஊக்கத்தினால என்ன நான் வந்து ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன், குரூப் 4 படிக்கிறத விட்டுறேன், நான் ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், நான் பெரிய பெரிய ஆளாகணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நான் நல்ல எண்ணங்கள் தான், நேர்மையான பாதையில தான், நேர்மையான பாதையில நான் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நினைச்சது நடக்கலைன்னு சொன்னா அப்ப நம்ம டிசப்பாயிண்டட் ஆயிட மாட்டோமா? நமக்கு வந்து ஒரு நம்மளை வந்து நம்ம மேலேயே ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டு நம்ம சரியா செயல்படலைன்ற எண்ணம் வந்துருமா? இப்ப நான் ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு பண்ணணும்னு நினைக்கிறேன், சரியா? இப்படி நான் நினைச்சிட்டு அப்படி என்னால பண்ண முடியலன்னா நான் என்னுடைய லைஃப் ஃபெயிலியர்ன்ற மாதிரி ஆயிடும்ல அப்படின்னு சொல்லி, இல்ல 4 பேர் என்னை பார்த்து கிண்டல் பண்ண மாட்டாங்களா? என் எண்ணம் நல்லா தான் இருக்கு, ஆனா அந்த எண்ணத்தை நான் நிறைவேற்றலைன்னா 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதுக்கு தான் வள்ளுவர் அடுத்த திருக்குறள்ல பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, பாருங்க, உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் அப்படிங்கிறார். நினைப்பது, உள்ளுவது என்றால் நினைப்பதுன்னு அர்த்தம். எல்லாம் நினைப்பதெல்லாம் உயர்வு உள்ளல். உங்க மனசுல நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உயர்வானதாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல்னா, நீ உள்ளுவது என்றால் நினைப்பது, நீ நினைப்பதெல்லாம் உயர்வாகவே இருக்கட்டும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். சரி சார், நான் நினைப்பதெல்லாம் உயர்வா இருக்கு சார், அது அடைய முடியலன்னா நான் என்ன சார் பண்றது அப்படின்னு நீ கேட்டு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவர் விட சொல்றாரு. மற்றது, ஒருவேளை நீ அப்படி நினைச்செல்லாம் அந்த நினைப்பு, அததான் மற்றது அப்படின்னு அர்த்தம். மற்ற அது நீ நினைச்சிய அந்த நினைப்பு அது தள்ளினும் அப்படின்னா அது நிறைவேறாமல் கைகூடாமல் போனாலும் தள்ளாமை நீர்த்து, அந்த நினைப்பு விட்டுவிடக்கூடாத தன்மை உடையது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ உன்னால ஆக முடியாட்டாலும் பரவாயில்ல, ஆனா நினைப்பை விட்டுறாத, நினைப்பு கூட இல்லைன்னா உன் வாழ்க்கை முன்னேறாது அப்படிங்கிறார். ஏன் தள்ளினும் அப்படின்னு சொல்றாருன்னா, நினைச்சாலே நம்மளால அதை அடையக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும்ன்றாரு. ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிற, ஒருவேளை உன்னால ஐஏஎஸ் ஆக முடியுமா இருக்கும், நீயா என்ன சொல்லிக்கிறேன்னா என்னால ஆக முடியாது போல அப்படின்னு நீ நினைச்சுப்ப. யானையினுடைய பலம் யானைக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உன்ட என்ன ஸ்கில் இருக்குன்னு உனக்கே தெரியாது, வாய்ப்பும் வழிகாட்டுதலும் உனக்கு கொடுத்தாதானே நீ எந்த அளவுக்குன்னு தெரியும். அது ரெண்டையுமே கொடுக்காம நீ இவ்வளவுதான் அப்படின்னு எப்படி முடிவு பண்றது? கரெக்ட் தானே? சோ சரியான வாய்ப்பு கொடுக்குறோம், வழிகாட்டுதல் கொடுக்குறோம், பயிற்சி கொடுக்குறோம், முயற்சி நீ எடுக்கிறேன்னா நிச்சயமா நீ சக்சஸ் ஆவியே. எந்த ஃபீல்டா இருந்தாலும் உன்னால சக்சஸ் ஆக முடியுமே. அப்போ நீ நினைப்பதெல்லாம் உயர்வா நினைக்கலாமே, ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம ஒரு 10,000 பேருக்கு சாப்பாடு போட போறோம், நாம வந்து ஒரு 10,000 பேரை திரட்டி ரத்த தானம் பண்ண போறோம், நம்ம தமிழ் மொழியை வளர்க்க போறோம், திருக்குறளை உலகம் முழுவதும் பரப்ப போறோம், பசி இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க போறோம், இப்படி எல்லாம் நல்லா நினைப்போமே, ஒன்றும் தப்பு இல்லையே. இந்த நினைப்புக்கு ஏற்ற அளவுக்காவது நல்லது நடக்குமா இல்லையா? நிச்சயமா நடக்கும்ல. நினைப்பு கைவிடப்படாத தன்மை உடையது அப்படிங்கிறார். நம்முடைய நினைப்பு அப்படிங்கிறது கைவிடப்படாத தன்மை உடையது அப்படிங்கிறாங்க. அர்த்தம் உங்களுக்கு புரியுதா புரியலையா உங்களுக்கு? நீ நினைப்பதெல்லாம் உயர்வா இருக்கட்டும், அந்த நினைப்பு நிறைவேறாமல் போனாலும் பரவாயில்லங்கிறார். சின்ன குழந்தைகிட்ட கேட்டவொன்னா சொல்றேன் பாருங்க, என்ன ஆக போறேன்னு கேட்கிறோம். அந்த குழந்தை வந்து ஐஏஎஸ் ஆகலன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீ சொல்லுமா தங்கம் ஐஏஎஸ் ஆவேன்னு, உன்னால ஆக முடியாட்டாலும் பரவாயில்ல, நீ வளரும் போது உயர்வாகவே நீ நினை. நட்சத்திரங்களுக்கு குறி வையுங்கள், உங்களால் நட்சத்திரத்தை அடைய முடியாமல் போகலாம், ஆனால் ஒரு விளக்கு கம்பத்தின் உயரத்திற்காக சென்றிருப்பீர்கள் அப்படின்னாரு அப்துல் கலாம் ஐயா. கடல்ல நீச்சல் அடிக்கணும்னு நினைப்போம், அப்பதான் நம்ம வாய்க்கால இறங்குறதுக்கு யோசிக்க மாட்டோம், குளத்துல இறங்க யோசிக்க மாட்டோம். அதனால நம்முடைய உயர்வு இருக்கட்டும். யூபிஎஸ்சி படிப்போம், குரூப் 1 கிளியர் பண்ணுவோம், குரூப் 1 படிப்போம், குரூப் 2 கிளியர் பண்ணுவோம், குரூப் 2 படிப்போம், குரூப் 4 கிளியர் பண்ணுவோம், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு நினைப்போம், ஒரு போஸ்டிங்காவது கிடைக்கும். நினைப்பதெல்லாம் உயர்வா இருக்கட்டுமே, நினைப்பு தானே சார். அப்படி நம்ம நினைச்சு நடக்கலன்னா நமக்கு மனசு கஷ்டமா இருக்குமே சார். நல்லவர்கள் உன்னை பழிக்க மாட்டார்கள்,
அதனாலதான் அவர் சொல்றாரு நினைப்பு கைவிடப்படாத தன்மையுடையதுன்னு. ஒரு பையன் ஐஏஎஸ் படிக்கிறான், அவனால ஐஏஎஸ் ஆக முடியல. அவனுடைய எண்ணம் பூரா எப்படியாவது ஐஏஎஸ் ஆயிரணும் அப்படிங்கிறது அவனுடைய எண்ணம். நல்லவன் யாராவது அவன் ஐஏஎஸ் ஆக முடியலங்கிறத பழிச்சு பேசுவானா? குறை சொல்லுவானா? சொல்ல மாட்டான். நல்லவனா இருந்தா சொல்ல மாட்டான். சூழ்நிலை மேலதான் என்ன செய்வான்? என்றுமே உயர்வான எண்ணம் உடையவர்களை இந்த உலகம் பழிக்காது. அந்த உயர்வான எண்ணத்துக்கே அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கும். அதை செய்யாட்டாலும் பரவாயில்ல. ஏய், அவன் நல்ல எண்ணம் உடையவன்பா, அவனுக்கு சூழ்நிலை சரியில்லைப்பா. அந்த பையன் வந்து அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சிருந்தான், பேக்ரவுண்ட் தமிழ் மட்டுமே படிச்சிருந்ததால ஆங்கில அறிவு இல்லாததால ஐஏஎஸ் தேர்வுக்கு அடிப்படை ஆங்கில அறிவு அவன்கிட்ட இல்லாததால அவன் கஷ்டப்பட்டான்ப்பா. அவன் வீட்டுல வசதி இல்லப்பா, அவனுக்கு சரியான கைடன்ஸ் கிடைக்கலப்பா. பக்கத்திலேயே அவன் ரொம்ப வறுமையில இருந்தான்ப்பா. இல்லைன்னா அந்த பையன் நிச்சயமா ஜெயிச்சிருப்பான்பா. அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்ட அந்த பையனை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. அவனை சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மேல பழி போடுவாங்க நல்லவங்க. அதனாலதான் வள்ளுவர் அப்ப சொல்றாரு, நீ நினைப்பதெல்லாம் உயர்வாகவே இருக்கட்டும். ஒருவேளை அந்த நினைப்பு கைகூடாமல் போனாலும் பரவாயில்லை, ஆனால் அந்த நினைப்பு கைவிடப்படாத தன்மை உடையது. மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்துனா அந்த நினைப்பானது, மற்றதுன்னா அந்த நினைப்பு. தள்ளினும் என்றால் அது கைகூடாமல் போனாலும் பரவாயில்லை, அந்த நினைப்பை விட்டுடாத. நினைப்பு கூட ஒன்றை இல்லைன்னா, ஏன்னா நினைப்புக்கு ஏத்த மாதிரி உன் வாழ்க்கை வளரும் அப்படிங்கிறத முந்தின திருக்குறளே சொல்லிட்டாரு. என்ன ரொம்ப முக்கியம். நம்மளால முடியுதோ முடியலைன்னா கூட சொல்லுவேன் ஓப்பனா. நிறைய நேரம் அப்படி பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன், அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன், இதெல்லாம் என்னால நடத்த முடியுமான்னு தெரியாது. ஆனா சொல்லுவேன். சொல்லக்கூட இல்லைன்னா, ஒருவேளை சொன்னதால செய்யக்கூடிய சக்தி கூட நம்மகிட்ட இருக்குமா இருக்கும். நிறைய பேர் எதையுமே செஞ்சு பார்க்கறதுல ரிஸ்க் எடுக்க ரொம்ப யோசிக்கிறாங்க. புரியுதுங்களா? சோ இதுதான் நீங்க பாருங்க, கிளியரா இருக்க பாரு பிக்சர். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. சரியா? இந்த திருக்குறள், இந்த 2 திருக்குறளும் உங்க வாழ்நாள்ல என்னைக்குமே மறக்க கூடாது. வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். அருமையான வார்த்தை. மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. சரியா? அடுத்த திருக்குறள் பாருங்க. ஒரு அற்புதமான திருக்குறள். சார் ஊக்கம் ரொம்ப அவசியமா சார் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்குன்னு பாருங்க. சிதைவிடத்தும் ஒல்கார் உறவோர், சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு அப்படின்னு ஒரு குறள். சிதைவிடத்தும் ஒல்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு அப்படின்னா, நம்ம களிர்ல இருந்து எடுத்துக்கலாம். களிறுனா என்ன? ஆண் யானை. களிறுனா என்ன? ஆண் யானை. அப்படி வச்சுக்கலாம். யானை புதை அம்பின், இது 2வது எடுத்துக்கலாம். புதை அம்பின்னா யானையினுடைய உடல்ல நிறைய அம்புகள் புதைஞ்சிருக்கு. போர்க்களத்துல யானையினுடைய உடல்ல பல அம்புகள் புதைந்து இருக்கிறது. அப்ப எவ்வளவு வேதனையா இருக்கும். அப்படி அம்புகள் நிறைய யானையினுடைய உடம்புல புதைந்து, பட்டு என்றால் விழுப்புண் பட்டு, அதாவது புண்பட்டு. சரியா? விழுப்புண் படுது, புதை அம்பு பட்டு புண்படுது. பாடு ஒன்றும் அப்படின்னா, பாடு ஒன்றும்னா பெருமையை நிலைநாட்டும் அர்த்தம். பெருமையை நிலைநாட்டும். அப்ப இதுக்கு என்ன சார் மீனிங் அப்படின்னா, யானையானது தன்னுடைய உடலில் பல அம்புகள் தைத்த நிலையிலும், தைத்து புண்பட்ட நிலையிலும் தன் பெருமையை நிலைநாட்டும். எங்கே? போர்க்களத்துல யானை உடம்புல பல அம்புகள் தைத்திருக்கும். அப்படி பல அம்புகள் தன் உடலில் தைத்த நிலையிலும் தன்னுடைய பெருமையை நிலைநாட்டி ஊக்கத்தோடு என்ன செய்யும்? போராடுமா. வந்து பாரு அப்படிங்குமா. அவ்வளவு சீக்கிரத்துல படுத்துறாது யானை. அதே போல் அப்படின்றத சொல்லாம சொல்றாங்களா? அப்ப அது என்னவா இருக்கணும்? நிச்சயமாக எடுத்துக்காட்டு ஓமையணியாக இருக்கலாம். சோ அதே போல சிதைவிடத்தும் அப்படின்னா, சிதைவு என்றால் அழிவு காலம் வந்த போதும், நமக்கு ரொம்ப கஷ்டம் வந்து நம்ம அழிஞ்சு போகக்கூடிய நிலைமையிலையும் பல துன்பங்கள் நமக்கு ஏற்படுது. மேலும் மேலும் நம்ம படிக்கிறதுக்கு அவ்வளவு தடைகள் ஏற்படுது. எப்படி யானைக்கு உடம்பு முழுவதும் அம்பு தைத்து துன்பத்தை ஏற்படுத்திய போதும் அது தன்னுடைய பெருமையை நிலைநாட்டுகிறது. அதுபோல ஊக்கம் உடையவர், சிதைவிடத்தும் ஒல்கார் உறவோர். உறவோர் என்றால் ஊக்கமுடையவர் அர்த்தம். சிதைவிடத்தும், தான் அழியக்கூடிய நிலையிலும் மனம் தளர மாட்டார், பின்வாங்க மாட்டார். ஒல்கார் என்றால் தளராமை அப்படின்னு அர்த்தம். ஒல்கார் என்றால் தளராமை. தளர மாட்டார், மனம் தளர மாட்டார். ஊக்கமுடையவர் அந்த யானையை போல. எப்படி யானையானது போர்க்களத்திலே பல அம்புகள் தைத்த நிலையிலும், விழுப்புண்பட்ட நிலையிலும் போரிட்டு தன் பெருமையை நிலைநாட்டும் ஊக்கத்தோடு வெற்றி பெறும். அதே போல நம்மை போன்ற மாணவர்கள் இல்லையா, ஊக்கத்தோடு என்ன செய்யணும்? பல துன்பங்கள் வந்தாலும் அந்த காரியத்தை நோக்கியே போயிட்டே இருக்கணும். எவ்வளவு அடிபட்டாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். சிதைவிடத்தும் ஒல்கார் உறவோர், தான் அழியக்கூடிய நிலை வந்தாலும் கூட
பல துன்பங்களுக்கு உட்பட்டு பல இன்னல்கள் வந்தாலும் சரி, நம்ம எடுத்த காரியத்தில் நாம் என்ன செய்யணும்? உறுதியாக இருந்து அதை அடையிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். ஏனென்றால் நாம் யாரு? உறவோர், ஊக்கமுடையவர், ஒல்காமை, மனம் தளர மாட்டோம், தளரவே மாட்டோம். சிதைவிடத்தும் அழியக்கூடிய நிலை வந்தாலும் நாம் மனம் தளர மாட்டோம். ஏனென்றால் நாம் ஊக்கமுடையவர். எதை போல என்றால் அந்த களிறு புதையம்பின் பட்டுப்பாடு ஒன்றுமே. அதுபோல யானையானது அம்புகள் தைத்த நிலையிலும் விழுப்புண்பட்ட நிலையிலும் தன் பெருமையை நிலைநாட்டுமே. அது போல அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமேனின்னு கூட எடுத்துக்கலாம் அந்த குறளை. ஸோ அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிதைவிடத்தும், சிதைவு என்றால் அழிவு, இடத்தும்னா அழிவு வந்த போதும், ஒல்கார்னா தளரமாட்டால் ஊக்கமுடையவர். அது போல அப்ப அது இதுக்கு அதை சொல்ல முடியாது இல்லையா? யானைக்கு தானே நம்மள ஊமையா சொல்ல முடியும். யானை அப்ப ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அப்புறம் நம்மள சொல்லணும். அப்பதான் கரெக்ட். அப்ப களிறு புதையம்பின் பட்டுப்பாடு ஒன்றும், இதுதான் கரெக்ட் ஃபர்ஸ்ட். அது போல சிதைவிடத்தும் ஒல்கார் உறவோர், அப்படி எடுத்துக்கிட்டா கரெக்டா இருக்குமா? அப்ப அது போலங்கிறது இங்க எங்க இருக்கு? இல்ல. அப்ப போலங்கிறது மறைந்து வந்தா அது என்னது? எடுத்துக்காட்டு ஓமையணி. நான் தான் உங்களுக்கு ஓமையை எடுத்து காட்டுறேன். இது ஓமைதான். பாருங்க, யானைக்கு ஊக்கமுடையவரை ஒப்பிடுறாங்க. ஊக்கமுடையார் மனம் தளராத போது யானை என்ன செய்யுது? பெருமையை நிலைநாட்டுது போர்க்களத்துல. இது ரெண்டையும் நான் ஒப்பிட்டு சொல்றதால இது எடுத்துக்காட்டு ஓமையணி. புரியுதுங்களா? சிதைவிடத்து ஒல்கார், சிதைவிடத்து ஒல்கார் உறவோர், புதையம்பின் பட்டு பாடூன்றும் களிறு. ஓகேயா? பாடூன்றும்னா பெருமையை நிலைநாட்டும். அப்படி ஒல்கார் என்றால் தளராமை, உறவோர்னா ஊக்கமுடையவர். அடுத்து ஒரு திருக்குறள் சொல்றாங்க பாருங்க. உள்ளம் இல்ல. இப்ப பார்த்த 3 திருக்குறள் என்னெல்லாம்? வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து, சிதைவிடத்து ஒல்கார் உறவோர், புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு. 3 திருக்குறள் பார்த்திருக்கோம். அதுக்கடுத்து இப்ப 7 திருக்குறள் பார்த்தாச்சு. 8வது திருக்குறள் பாருங்க. உள்ளம் இல்லாதவர் இல்ல உள்ளம் இல்லாதார் எய்தார், உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? இந்த குறளுக்கு பொருள் பாருங்க, அற்புதமான பொருள். இந்த உலகத்துல நம்ம பேரு புகழ் வாங்கணும்னு ஆசைப்படுறோம். இப்ப நான் நினைக்கிறேன், எல்லாரும் என்னைய பாராட்டணும், எல்லார்ட்டையும் நான் பேர் வாங்கணும். ஒரு 1000 பேரை வேலைக்கு அனுப்பி அந்த 1000 பேர்கிட்ட நான் பேர் வாங்கணும், அவங்க எல்லாரும் என்னைய அப்படி நினைக்கணும். ஏன்னா இயல்பாவே புகழுக்கு கொஞ்சம் பேர் ஆசைப்படுவாங்க. கொஞ்சம் காலக்கு அப்புறம் அந்த புகழையும் நம்ம மறந்து வாழ்றதுதான் உண்மையான வாழ்க்கை. ஏன்னா அதுவுமே நிலை இல்லாதது, ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடும். ஆரம்பத்துல புகழுக்கு பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும்னு நினைச்சு நம்ம உழைக்கிறோம், படிக்கிறோம், 4 பேர்கிட்ட பேர் வாங்கணும், மனுஷனுடைய இயல்பு அது. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அதையும் நம்ம வெறுக்கணும். அதுதான் ஒரு அற்புதமானது. அதையும் தேவையில்லை. யாரு புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என்னுடல் சோர்ந்து விடாதுன்னு கண்ணதாசன் சொன்னது போல, முதல்ல புகழுக்கு ஆசைப்பட்டிருப்பாரு கண்ணதாசன். அதுக்கப்புறம் அந்த புகழையும் என்ன செஞ்சிருக்கணும்? வெறுத்து இருக்கணும். இப்ப என்ன புகழ்ந்துட்டா மட்டும் என்ன பெரிய அளவில் சொல்லுவாங்க இல்லையா? தோல்விக்கு முன்னாடி, அதாவது வெற்றிக்கு முன்னாடி நமக்கு தரக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஊக்கம் கூட விலை மதிப்பு இல்லாதது. ஆனா தோல்விக்கு அப்புறம் நம்ம வெற்றிக்கு பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டு அப்படிங்கிறது அது குப்பைக்கு சமம். நீ கஷ்டப்படும் போது உனக்கு கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் இருக்கு பத்தியா, அதுதான் வைரம், அதுதான் விலை மதிக்க முடியாதது. நீ வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் உனைய கூப்பிட்டு விருது கொடுக்கறது, பாராட்டு கொடுக்கறது, பெருமையா பேசுறது, அது குப்பைக்கு சமம். அதான் உண்மை இல்லையா? ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். வள்ளுவர் சொல்றாரு, இந்த உலகத்துல உள்ள எல்லாருமே, ஒரு நாடே இருக்குன்னா இந்தியாவுக்கு பேர் கிடைக்கணும்னு தான் நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா? இந்த பேரு ஊக்கம் இல்லாம கிடைக்குமா? இப்ப இந்தியா ஒலிம்பிக்ல ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஊக்கம் இல்லாம இது கிடைக்குமா? கிரிக்கெட்ல வேர்ல்டு கப் வாங்குது, ஊக்கம் இல்லாம இது கிடைக்குமா? அதே போலதான் இவரும் சொல்றாரு, இந்த உலகத்துல யாரெல்லாம் வள்ளல்கள் என்று பெருசா பெருமையா சொல்லிக்கிறாங்களோ, அந்த வள்ளல்களுக்கு ஒரு பெருமித உணர்வு, ஒரு செருக்கு இருக்கும். எப்பா நம்ம எப்படி வள்ளல் தன்மை உடையவராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு செருக்கு இருக்கும் இல்லையா? அந்த செருக்கு கூட ஊக்கம் இருந்தாதான் உனக்கு வரும் அப்படிங்கிறார். அந்த ஊக்கம் இல்லைன்னா அந்த செருக்கு கூட உனக்கு வராது அப்படிங்கிறார். அதை எப்படிங்கிறத குறள்ல பார்க்கலாம். பார்க்கலாமா? உள்ளம் இல்லாதார் எய்தார். உள்ளம் என்றால் ஊக்கம், ஊக்கம் இல்லாதவர். எய்தார் என்றால் அடைய மாட்டார், அடைய மாட்டார். உள்ளம் இல்லாதவர், அதாவது ஊக்கம் இல்லாதவர் இதை அடைய மாட்டார். எதை அடைய மாட்டார்? உலகத்து, இந்த உலகத்தில் வள்ளியம் என்னும் செருக்கு. வள்ளியம் என்றால் வள்ளல் தன்மை, நான் இத்தகைய கொடைத்தன்மை உடையவன் என்ற பெருமித உணர்வு. செருக்குனா என்ன அர்த்தம்? பெருமித உணர்வு. செருக்குனா என்ன அர்த்தம்? பெருமித உணர்வு. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப நான் ஒரு 10 பேரை பாஸ் பண்ண வச்சுட்டு நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன்ல, அதான் செருக்கு. அது ஒரு பெருமித உணர்வு, அது ஒரு மதிப்பு. செருக்குன்றது ஒரு மதிப்பு. அப்போ 4 பேர் நம்மளை பாராட்டணுங்கிற மதிப்பு நமக்கு வேணும்னா, அதுக்கு முன்னாடி அந்த 10 பேரை பாஸ் பண்ண வைக்கிறதுக்காக நான் என்ன செஞ்சிருக்கணும்? ஊக்கத்தோடு,
விடிய விடிய நான் உழைச்சிருந்தாலும் அந்த 10 பேருக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்து அந்த அந்த உரிமை அந்த அது அந்த அந்த செருக்கு எனக்கு இருக்கும். ஒரு கர்வம். இத்தனை பேரை உருவாக்கி விட்டுருக்கோன்ற ஒரு கர்வம் நமக்கு வரணும்னா அதுக்கு ஊக்கம் அடிப்படையாக தேவைன்றார். 4 பேருக்கு உதவி செய்யணும். அந்த உதவி செஞ்சு இவர் உதவி செஞ்சாரு. அப்ப நான் 1000 பேருக்கு சாப்பாடு போடுறோம் அப்படின்னா 1000 பேருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால அதாவது வறியவருக்கு என்று ஈவதே ஈகை. மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? சோ இல்லாதவனுக்கு ஒண்ணு கொடுக்கறதுக்கு பேரு தான் ஈகைங்கிறது. இருக்கிறவனுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் ஈகை கிடையாது. அது ஒரு பலனை எதிர்பார்த்து இன்னும் நான் உனக்கு செய்கிறேன், அதற்கு பதிலாக நீ அதே அளவுக்கு எனக்கு திரும்பி தருவேன் அப்படிங்கிற எதிர்பார்ப்புக்காக கொடுத்தது. அதை ஈகைன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் ஈகைங்கிற அதிகாரத்தை நம்ம பாடத்திட்டத்துல வச்சிருக்கிறாங்க. நல்லா பாருங்க, எப்போதுமே பாடத்திட்டத்தை கொடுத்துட்டு கேள்வி கேட்பாங்க. ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, கேள்வியை கேட்டுட்டு பாடத்திட்டத்துல கொடுத்துருக்காங்க ஈகைன்னு. போன வாரம் நடந்த பரீட்சையில ஈகையில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு இப்போ ஈகை அப்படிங்கிற அதிகாரத்தை நமக்கு சிலபஸ்ல சேர்த்து நேர்த்து கொடுத்துருக்காங்க. எப்படி ஆளுங்க பாருங்க, இவங்க அவ்வளவு அட்வான்ஸா இருக்கிறாங்க. சோ அப்ப அர்த்தம் உங்களுக்கு புரியுதா புரியலையா? உள்ளம் இல்லாதார் எய்தார் அப்படின்னா ஊக்கம் இல்லாதவர் அடைய மாட்டார். எதை அடைய மாட்டார்? இந்த உலகத்தில் நான் தான் கொடைத்தன்மை உடையவர் என்ற அந்த பெருமித உணர்வை, அந்த மதிப்பை, அந்த பேரை, அந்த புகழை, அந்த செருக்கு அவருக்கு வராது. ஆக இந்த உலகத்துல ஒண்ணு பணத்துக்கு ஆசைப்படுறவன் இருப்பான், இல்ல பேர் புகழுக்கு ஆசைப்படுறவன் இருப்பான். ஓகேயா? பணத்துக்கு ஆசைப்படுறவனும் ஊக்கம் இல்லாம அந்த பணத்தை காப்பாற்ற முடியாது. பேர் புகழுக்கு ஆசைப்பட்டு தன்னை எல்லாரும் மதிக்கணும்னு நினைக்கிறான், புகழும்னு நினைக்கிறான், அவனுக்குமே ஊக்கம் இல்லைன்னா முடியாதுங்கிறத இந்த குறள் சொல்லுது. உள்ளம் இல்லாதார் எய்தார், உள்ளம் இல்லாதார் எய்தார். இவ்வுலகத்தில் வள்ளியம் என்னும் செருக்கு. உலகத்தில் அப்படின்னா இந்த உலகத்து வள்ளியம் என்றால் வள்ளல் தன்மை. இத்தகைய கொடை உடையவன் நான் என்ற செருக்கு என்றால் மதிப்பு. அதை அவர் ஊக்கம் இல்லாதவர் என்ன செய்ய மாட்டாரு? அடைய மாட்டாரு. புரியுதுங்களா? ஊக்கம் உடையாதவர் என்ன செய்ய மாட்டாரு? அந்த ஏன்னா அவருக்கு அந்த மன வலிமை இல்லை, அந்த மன எழுச்சி இல்லை இல்லையா? அந்த மன எழுச்சி இல்லாதவர், மன வலிமை இல்லாதவருக்கு அது கிடைக்காது. நான் தான் பெரிய ஆளுன்ற எண்ணம் நிச்சயமா என்ன செய்யாது, கிடைக்காது. ஒரு பெருமித உணர்வே அவருக்கு ஏற்படாது. நீங்க ஒரு போர்ல ஜெயிக்கணும்னா கூட இதை நீங்க எடுத்துக்கலாம். ஒரு போர்ல ஜெயிச்சு என்னை யாரும் வெல்லதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி கர்வமா செருக்கா இருக்கணும்னா கூட என்ன இருக்கணும்? உங்களுக்கு ஊக்கம் இருந்தாதான் அந்த போர்ல ஜெயிக்க முடியும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த பெருமித உணர்வு, என்னை வெல்ல யாருமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதை தான் இந்த குறள்ல சொல்றாங்க. அர்த்தம் புரியுதுங்களா? ஓகே, அடுத்தது இந்த 3 திருக்குறள் முடிஞ்சிருச்சா? அடுத்தது சூப்பர் திருக்குறளுங்க. நம்ம அடிக்கடி சொல்லுவோம். இந்த குறளுக்காகவே ஒரு சின்ன தம்பி வந்து அழகா இதே மாதிரியே சொல்லி காட்டினாப்ல. பரியது கூறுங்கோட்டது ஆயினும், பரியது கூறுங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலி தாக்குறின் அப்படின்னு ஒரு குறள். அற்புதமான திருக்குறள். பெரியது என்றால் உருவத்தில் பெரியதாக இருந்தாலும், கூறுங்கோட்டது கூர்மையான கொம்புகளை தந்தங்களை உடையதாக இருந்தாலும், உருவத்தில் பெரியதாக இருக்கக்கூடியது எது? யானை. யானையானது உருவத்தில் பெரியதாக இருந்தாலும் கூர்மையான தந்தங்களை உடையதாக இருந்தாலும் கூறுங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் என்றால் அஞ்சும், புலி தாக்குறின் ஊக்கத்தோடு இருக்கக்கூடிய உருவத்தில் சிறிய புலியானது அந்த உருவத்தில் பெரிய அளவை கொண்ட கூர்மையான தந்தங்களை வந்து, புலிக்கு இருக்கிற மாதிரி இல்லை யானை. யானை உருவத்துல பெருசு, யானைக்கு இருக்கிற மாதிரி தந்தங்கள் வந்து புலிக்கு கிடையாது இல்லையா? உருவமும் கிடையாது இல்லையா? பரியது கூறுங்கோட்டது ஆயினும் யானை அப்படின்னா யானை பரியது கூறுங்கோட்டது ஆயினும் வெறுவும் என்றால் அஞ்சும். வெறுவும் என்றால் என்னது? அஞ்சும். வெறுவும் என்றால் என்னது? அஞ்சும். புலி தாக்குறின், புலி ஊக்கத்தோடு தாக்கும் போது. ஆக யானையானது உருவத்தில் பெரியதாக இருந்தாலும், கூர்மையான தந்தங்களை கொண்டதாக இருந்தாலும், உருவத்தில் சிறிய புலி ஊக்கத்தோடு தாக்கும் போது யானையானது அஞ்சும். அது போல எவ்வளவு பெரிய பரீட்சையா இருந்தானே, இவ்வளவு கஷ்டமான பரீட்சையா இருந்தானே, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டான, ஊக்கத்தோடு மலை போல இருக்கக்கூடிய பிரச்சனையும் இல்லையா? அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும், வெள்ளத்தனைய இடுக்கண் வரையினும் அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும்னார் வள்ளுவர். அதாவது நம்மளை மூழ்கடிக்கிற அளவுக்கு கஷ்டங்கள் நமக்கு வருது. ஆனாலும் நம் உள்ளத்துல இருக்கக்கூடிய ஊக்கத்தின் அளவுக்கே அது என்ன செஞ்சிடும்? நம்மளை விட்டு காணாம போயிடும். பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டேன்னா இடும்பைக்கே இடும்பை படுப்பார், இடும்பைக்கு இடும்பைக்கு இடும்பை படாதவர்னு சொன்ன மாதிரி துன்பத்துக்கே துன்பம் கொடுத்து நாம் வெல்ல வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? எவ்வளவு பெரிய பரீட்சைனா என்ன? ஊக்கத்தோட போராடி பார்ப்போம். ஐஏஎஸ் எக்ஸாம் நான் தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கேன், பரவாயில்ல, என்னிடம் ஊக்கம் இருக்கிறது. பரியது கூறுங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதாக்குறின் என்று குறள் திருக்குறள் படிச்சிருக்கேன். ஐஏஎஸ் எக்ஸாம் ஒரு பெரிய எக்ஸாம் தான், இந்திய அளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டித் தேர்வு தான். இருக்கட்டும், என்னிடம் ஊக்கம் இருக்கிறது. உருவத்தில் பெரியதாக இருந்தாலும், கூர்மையான தந்தங்களை உடையதாக இருந்தாலும் அந்த யானையே அஞ்சும். அது போல எப்பேற்பட்ட தேர்வாக இருந்தாலும் அந்த தேர்வில் இந்த போட்டியாளர்களை அஞ்சும்படி
நான் ஒரு நாள் வெற்றி பெறுவேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங். அப்படி இல்லைன்னா நான் இவ்வளவு நாள கஷ்டப்பட்டதுக்கு பலனே கிடையாது, தோல்விக்கு அர்த்தமே கிடையாது அப்படிங்கிற மனநிலையில் இருக்கணும். எத்தனை தடவை என்னை தோற்கடிச்சு அசிங்கப்படுத்திருச்சு, அடுத்த தடவை ஒரு நாள் பாத்துக்கிறேன். ஊக்கம்னு ஒண்ணு இருக்கு. எப்படிப்பட்ட பாடத்திட்டத்தை வேணாலும் நீ பாத்துக்கிறேன். நான் எவ்வளவுதான் நீ படுத்த பாத்துக்கலாம் இல்லையா? சோ அதான் இந்த குறளுக்கான பொருள். பரியது என்றால் உருவத்தில் பெரியது, கூறுங்கோட்டது என்றால் கூர்மையான, கோட்டம் என்றால் தந்தம்னு எடுத்துக்கலாம், இல்ல கொம்புன்னு எடுத்துக்கலாம். கூறுங்கோட்டதுன்னா கூர்மையான தந்தங்கள். ஆயினும் அப்படின்னா என்னது? யானை. யானை பரியது கூறுங்கோட்டது ஆயினும் அப்படி எடுத்துக்கணும். வெறுவும் என்றால் அஞ்சும். புலி தாக்குறின்னா புலி தாக்கும் போது, உருவத்தில் சிறிய புலி தாக்கும் போது என்ன செஞ்சிடும்? அஞ்சிடும். இதுதான் இந்த குறளுக்கான. பாத்துக்கலாம், பயப்படக்கூடாது. நல்லா பேர் பெரிய பெரிய ரவுடி எல்லாம் ஒல்லியா தான் இருப்பான். மிகப்பெரிய ரவுடி எல்லாம் ஒல்லியா தான் இருப்பான். நல்ல குண்டா இருக்கிறவன் ஐயா உனக்குங்க அப்படின்பா. பார்த்தேன்னா தெரியும், தம்மா துண்டதான் இருப்பான், கெத்தா இருப்பான். பாத்துக்கலாம் அப்படிமா. மன வலிமை அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்மளும் அதே போலதான் இருக்கணும். உருவத்தை வச்சுலாம் சொல்லக்கூடாது, வந்து பாரு அப்படிங்கணும். அதான் ரொம்ப முக்கியமானது. சரியா? நீங்களும் அந்த மாதிரி தான் இருக்கணும். மன உறுதியை வச்சுதான் ஒருத்தனை நம்ம எடை போடணுமே தவிர, அதே நேரம் எதை வச்சு நம்ம எடை போடக்கூடாது? உருவத்தை வச்சு. உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி உருவத்தை வச்சு எடை போடக்கூடாது. அவனுடைய ஆள் சிறுசா இருப்பான், ஆனா செயல் வீரியம் மிக்கதா இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும். நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, ஊக்கம்னு ஒண்ணு எவ்வளவு கஷ்டத்தினாலும் இருக்கும், ஊக்கம்னு ஒண்ணு இருந்தா எல்லாத்தையும் அடிச்சு முந்தி வரலாம், ஜெயிச்சு வரலாம் ஒரு நாள். ஓகேயா? ஓகே ஓகே. பரியது கூட்டது ஆயினும் யானை வெறுவும் புலி தாக்குறின். ஓகேயா? அடுத்த திருக்குறள் பாருங்க, கடைசி திருக்குறள். சோ வள்ளுவர் திருக்குறளை ஊக்கத்தை பத்தி அற்புதமா சொல்லிட்டாரு. என்னெல்லாம் சொல்லியிருக்காரு இது வரைக்கும் பாருங்க. உடையார் எனப்படுவது ஊக்கம், அத்தின்றேல் உடையது உடையரோ மற்று. ஒருவரிடம் இருக்கிறது உடையது என்று சொல்லப்படுவது ஊக்கம் மட்டுமே. அது அல்லாமல் அவரிடம் உடையது அனைத்தும் உடையது ஆகுமோ, உடையது ஆவாரோ அப்படின்னு அவர் கேட்டுட்டு, உங்களுக்கு புரியலையோ அப்படின்னு 2வது திருக்குறள்ல சொல்றாரு. உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஊக்கம் தான் நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வம். அது அல்லாத, ஏன்னா அதுதான் நிலையான செல்வம், ஏன்னா அது அகத்தே இருக்கிறது. ஆனால் பொருள் செல்வம், புறத்தே இருக்கக்கூடிய பொருள் செல்வம் நம்மை விட்டு நிலையில்லாமல் நீங்கி விட்டு போய்விடும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு 2வது திருக்குறள்ல. 3வது திருக்குறள்ல ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் செல்வத்தை இழந்தோன்னு வருத்தப்பட மாட்டார். யாரு தெரியுமா? ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். ஒருவன் ஊக்கத்தை தன்னுடைய கைப்பொருளாக கைத்துணையாக கொண்டவன் எப்போதுமே செல்வத்தை இழந்தோம் என்று வருத்தப்பட மாட்டான். புரியலையே சார், இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே அவர் அடுத்த திருக்குறள் ஐயா சொல்றாரு, வள்ளுவர் ஐயா, இல்லப்பா, ஆக்கம் அதர்வினாய் செல்லும், அசைவிலா ஊக்கம் உடையான் விளை. அசைவில்லா தளர்வில்லாத ஊக்கம் உடையான் விளை. ஊக்கத்தோடு உழைத்து கொண்டிருப்பவன் இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்வமே வழி கேட்டு கொண்டு வரும். எங்கிருக்கிறார் அவர்? எப்போதும் ஊக்கத்தோடு உழைத்து கொண்டிருப்பாரே, அவரை தேடி நான் போகிறேன், என்னை விடுங்கள் அப்படி என்று விலாசம் கேட்டுக்கொண்டு உங்களை தேடி வரும் ஒரு நாள் செல்வம். அததான் சொல்றார் அடுத்த திருக்குறள்ல. இந்த 4 திருக்குறளும் செல்வத்துக்கு நிகரானது என்னது? ஊக்கம் அப்படின்னு சொல்றாரு. அது நிலையான செல்வம் அப்படின்னு சொல்றாரு. ஓகேயா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அடுத்து தொடர்ந்து 5வது திருக்குறள். சோ 5வது திருக்குறள்ல வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. நீர்ப்பூக்களினுடைய அந்த உயரம் வெள்ளத்தினுடைய அளவுக்கு இருக்கும். அதுபோல மனிதர்களுடைய உலகத்தில் இந்த மனிதர்களுடைய உயர்வு அவருடைய உள்ளத்துக்கு ஏற்றவாறு இருக்கும் அப்படிங்கிறார். அடுத்த திருக்குறள்ல சொல்றாரு, அதனால எண்ணம் போலதான் வாழ்க்கை, அதனால எண்ணங்கள் உயர்வாகவே இருக்கட்டுமே, அது நிறைவேறாட்டாலும் பரவாயில்லைங்கிறாரு. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்த. அந்த நினைப்பு கைவிடப்படாத தன்மை உடையது, ஆனா நினைப்பதெல்லாம் உயர்வாக இருக்க வேண்டும். அந்த நினைப்பு கை கூடாமல் போனாலும் பரவாயில்லை, நினைப்பை விட்டுறாதங்கிறார். அப்படி சொல்லிட்டு, சரி சார், நான் உயர்வான நினைப்போட போய்கிட்டு இருக்கேன் சார், எனக்கு நிறைய துன்பங்கள் வருது சார், நான் என்ன சார் பண்ணேன்? இல்லையா ஐயா, எனக்கு நிறைய துன்பங்கள் வருது ஐயா, நான் என்னையா பண்ண? நீங்க சொன்ன மாதிரியே நான் எண்ணங்கள் உயர்வா இருக்கு, நீங்க சொன்னது போலவே நான் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல்னு நானும் போய்கிட்டு இருக்கேன், ஆனா பல துன்பங்கள் வருது ஐயா, நான் என்னையா பண்ண அப்படின்னா அவர் சொல்றாரு, யானையை உதாரணமா சொல்றாரு. களிறு புதையம்பின் பட்டு பாடு ஒன்றும். யானையானது உடலில் பல அம்புகள் தைத்த நிலையிலும், விழுப்புண் பட்ட நிலையிலும், புண்பட்ட நிலையிலும் தன்னுடைய பெருமையை நிலைநாட்டும். அதுபோல நமக்கு அழிவு காலம் வந்த போதும் நாம் போராடி மனம் தளராமல் ஊக்கமுடையவர்
வெற்றி பெறுவார் அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறார். சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு அப்படிங்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, ஒரு அரசன் இருக்கிறான், அந்த அரசனுக்கு தான் மிகப்பெரிய ஆள், இந்த உலகத்தை என்னை வெல்ல ஆள் இல்லை அப்படின்னு ஒரு செருக்கு ஏற்படணும்னாலோ, இல்ல ஒரு வள்ளல் இருக்கிறார், அவருக்கு தன் மிகப்பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு வள்ளல் தன்மை உடையவன் நான் இத்தகைய வள்ளல் அப்படின்னு அவன் பெருமிதப்பட்டுக்கணும், மதிப்பை பெற வேண்டும் என்றாலோ அவருக்கு கட்டாயம் ஊக்கம் அவசியம்ங்கிறார். ஏன்னா ஊக்கம் இருந்தாதான் அந்த காரியத்தை செய்யணும்னு நினைப்பேன். இப்ப நான் வந்து ஒரு அதிகாரியா இருக்கிறேன், ஒரு சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிறேன், ஒருத்தருடைய தாலி செயினை ஒருத்தர் அத்துட்டு போயிட்டான், என் மனசுல அவனை எப்படியாவது பிடிச்சே ஆகணும்ன்ற அந்த மன வெறி இருக்கணும், எழுச்சி இருக்கணும். அப்பதான் நான் என்ன செய்ய முடியும், என்னானாலும் பரவாயில்ல அந்த ஆளை விட்டுறக்கூடாதுன்னு தேடி சேஸ் பண்ணி கஷ்டப்பட்டு அவனை பிடிச்சி கொண்டு வந்து அந்த தாலி செயினை மீட்டு அந்த அம்மாட்ட கொடுக்கும்போது அந்த அம்மா சந்தோஷப்பட்டு, ஐயா நீ நல்லா இருக்கணும் ஐயா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு போகும்போது அப்படி ஒரு பெருமையா இருக்கும். ஆக இந்த பெருமை எதுல அடங்கியிருக்கு, என்னுடைய ஊக்கத்தில் அடங்கியிருக்கு, என்னுடைய முயற்சியில் அடங்கியிருக்கு. புரியுதுங்களா? சோ அப்போ உள்ளம் இல்லாதார் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. ஆக நான் பெருமை உணர்வு அந்த மதிப்பை நான் பெற முடியாது என்ற ஊக்கம் இல்லைன்னா அப்படிங்கிறது 8வது திருக்குறள். 9வது திருக்குறள்ல பரியது கூறுங்கோட்டது ஆயினும் ஜானை வெறுவும் புலிதா குறின் அப்படிங்கிறார். ஜானை உருவத்தில் பெரியதாக இருந்தாலும் கூர்மையான கொம்புகளை உடையதாக இருந்தாலும் உருவத்தில் சிறிய புலி ஊக்கத்தோடு தாக்கும் போது அஞ்சும் வெறுவும் அப்படிங்கிறார். இப்படி ஊக்கத்தை பத்தி பிரமாதமா சொல்லிக்கிட்டே வந்த வள்ளுவர் ஒரு ஸ்டேஜ்ல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவ்வளவு சொல்லி நீ கேட்கல, உன் மனசுல ஊக்கமே வரல, நீ அப்படியே உட்காந்துருக்க. அப்படியா சார் என்ன பாடம் நடத்துறாரு, ஊக்கமுடைமை நடத்துறாரு. ஆமா ஆமா அப்படின்னு அப்படியே சார்வா அப்படி உட்காந்துக்கிட்டு ஊக்கம் உனக்கு வரவே இல்லை அப்படின்னாலும் ஒரு அழகா சொல்லுவாங்க. அழகு நம்மளை சுத்தி இருக்குது, நாம தான் பூந்தோட்டத்துக்கு போகணும் அதை ரசிக்கிறதுக்குன்ற மாதிரி நமக்கு தேவையான கைடன்ஸ் எல்லாம் நம்மளை சுத்தி இருக்கு. நம்ம மனசுதான் அதுக்கு இடம் கொடுக்கணும். நம்ம மனசு இடம் கொடுத்தாதான், தட்டு நிறைய எல்லாம் இருக்கு, விருப்பப்பட்ட எல்லாம் இலையில விரிச்சு வச்சாச்சு, உனக்கு பிடிச்ச எல்லாம் சாப்பாடும் என்ன இருந்தா சாப்பிடலாம், மனசு இருந்தா தான் சாப்பிடலாம். அந்த மாதிரி ஊக்கமுடைமை, வழியறிதல், திறனறிதல், காலமறிதல்னு எத்தனை பாடம் நடத்தினாலும் இல்லையா, பல பாடங்கள் நடத்துறோம். இப்ப நான் வந்து எப்படி சொல்றது, பக்கத்து வீட்டுக்காரன் பிரியாணி வந்து உனக்கு வந்து பசியை தூண்டலாம், ஆனா உன் வீட்டுல இருக்கக்கூடிய பழைய சோறு தான் உன் பசியை ஆத்தும் அப்படின்னு ஒரு அருமையா ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரனுடைய பிரியாணி உன் பசியை தூண்டலாம், ஆனா உன் வீட்டுல இருக்கக்கூடிய பழைய கஞ்சி தான் உன் பசியை ஆத்தும். அந்த மாதிரி சார் நடத்துற பாடம் எல்லாமே உனக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தலாம், ஊக்கத்தை ஏற்படுத்தலாம். ஆனா உன் உள்ளத்துல ஒரு கணமாவது ஒரு நம்பிக்கை, ஒரு தன்னம்பிக்கை, ஒரு மன எழுச்சி, ஒரு வேகம், ஒரு உத்வேகம், என்னால ஜெயிக்க முடியும், நான் போவது நேர்மையான பாதை, என்னிடம் வந்து ஒரு அயராத உழைப்பு இருக்கிறது, எனக்கு ஒரு சளைக்காத நெஞ்சுறுதி இருக்கிறது, என்னால் நிச்சயமா ஜெயிக்க முடியும், எல்லையற்ற ஊக்கம் என்னிடம் இருக்கிறது, நீ வெற்றி கிடைக்காமலா போய்விடும் என்று நீ போனா மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். யார் வேணாலும் பாடம் நடத்தலாம், எவ்வளவு வேணாலும் தூண்டுதல் ஏற்படுத்தலாம், ஆனா அதுக்கு உனக்கு துளங்கள் ஏற்படணும்ல, அந்த ஸ்டிமுலேஷனுக்கு நீ ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல இல்லையா. வள்ளுவர் ஊக்கத்தை பத்தி அவ்வளவு பிரமாதமா சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்சுட்டு கடைசியா எவனும் கேட்க மாட்டேன்றான். உங்களை மாதிரி ஒரு பாதி பேர் மாதிரி ஏதோ பாடத்துக்கு எக்ஸாமுக்காண்டி பாக்குற மாதிரியே பார்க்கலாம், வாழ்க்கைக்கு மாதிரி எல்லாம் பார்க்கல. என்னப்பா 25 அதிகாரம் கொடுத்துட்டான், இல்லைன்னா நான் அந்த பாடத்தெல்லாம் கவனிக்க மாட்டேன், எனக்கு என்ன அவசியமா இந்த ஆள் நடத்துற பாடத்தெல்லாம் 1 மணி நேரம் ஒரு 10 திருக்குறள் 1 ஹவர் எவனாவது எந்த முட்டாளாவது நடத்துவானா, நீ பாட்டுக்கு 1 ஹவர் நடத்திட்டு இருக்கான், வாட் இஸ் வாட்னு ஷார்ட்னு சொல்லிட்டு போயினே இருக்கலாம், இவ்வளவு நேரம் இருந்தாலும் நடத்திட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி கூட நீங்க நினைக்கலாம். பட் வள்ளுவர் வந்து எப்போதுமே 9 திருக்குறள் அறிவு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. கடைசியில் அவருக்கு கொஞ்சம் கோவம் வந்துடும். அவருக்கு கோவம் வந்தோடனே அவர் என்ன பண்றாரு, கடைசியில எல்லா அதிகாரத்திலையுமே கடைசியில ஒரு திருக்குறள்ல சொல்லிடுவாரு, திட்டிடுவாரு, இவ்வளவு தூரம் நான் ஊக்கத்தை பத்தி சொல்லிட்டேன், அப்பவும் உனக்கு ஊக்கம் வரலன்னா அதுக்குதான் அவர் சொல்றாரு, உரம் ஒருவற்கு உள்ள வெறுக்கை, உரம் ஒருவற்கு உள்ள வெறுக்கை அஃதில்லார் மரமக்கள் ஆதலே வேறு அப்படிங்கிறார். ஒருவனுக்கு உரம் அப்படின்னா, உரம்னா உண்மையான அறிவு, உண்மையான அறிவு அப்படின்னு ஒருவன்ட இருக்குன்னு நம்ம சொல்றோம்னா அது உள்ள வெறுக்கை. வெறுக்கை என்றால் ஊக்கம், அதாவது ஒருவனிடம் இருக்கக்கூடிய ஊக்கம் தான் அவனுடைய உண்மையான அறிவு அப்படிங்கிறார். ஒருவனிடம் இருக்கக்கூடிய ஊக்கம் தான் அவனுடைய உண்மையான அறிவு அப்படின்னு சொல்றாரு. அத்தில்லார் அத்தகைய ஊக்கம் இல்லாதவர் மரம் அப்படிங்கிறார். அவன் மரம், அவனை மனுஷனே சொல்ல முடியாது, அவன் மரம். ஏன் மரம்னு சொல்றாரு புரியுதுங்களா? மரம் கூட நிறைய பயன் உள்ளது, மரம்னு சொல்லி ஒருத்தனை திட்ட முடியாது, மரம் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது. அப்ப மரம்னு ஒருத்தனை திட்ட முடியுமா? ஆனா இங்க ஒரு மரம்னு ஏன் சொல்றான்னா, உண்மையான அறிவு அவன் இல்ல பாருங்க. ஓரறிவு, ஈரறிவு, 2 அறிவு, 3 அறிவு நம்ம சொல்லிட்டே வரோம். மனுஷனுக்குரிய அறிவு என்ன? ஒரு காரியத்தை என்னால செய்ய முடியும்னு சிந்திக்கிறது தான் ஊக்கம் தான். 6வது அறிவுங்கிறது சிந்திக்கிற அறிவு தானே. அந்த சிந்திக்கிற அறிவு இல்லைன்னா அப்ப நீ 5 அறிவு தானே. அதனாலதான் ஒரு மரம்னு திட்டுறாரு உங்களை.
ஒருத்தண்ட உண்மையான உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அப்படின்னு சொன்னா, ஒருவனிடம் உள்ள உண்மையான அறிவு என்பது அவனிடம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஊக்கம் தான். அது இல்லை என்றால் அவன் மரம் அப்படின்னு சொல்லிட்டு, மக்களாதலே வேறு. இவனுக்கும் அவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இவன் மனுஷ வடிவத்தில் இருக்கிறான், மனித வடிவத்தில் இருக்கக்கூடியவன் என்று சொல்லலாமே தவிர வேறொன்றும் இல்லை. அவனை மரத்தோடு கூட கம்பேர் பண்ண முடியாது. மரம் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இவனும். இவனுக்கு ஊக்கத்தை பத்தி பாடம் எடுக்கிறது நம்ம செவத்துல போய் எடுத்துட்டு போயிடலாம், மரத்துக்கு போய் எடுத்துட்டு போயிடலாம், வராது அவனுக்கு. நான் சொல்லி புரியுது இல்லை உங்களுக்கு? அவனுக்கு எடுத்துட்டு போயிடலாம். வள்ளுவர் திட்டுறாரு கடைசி 9 திருக்குறள்ல ஊக்கத்தை பத்தி சொல்லிட்டு, அப்பவும் அவனுக்கு ஊக்கம் வரவே இல்லை. அப்படிங்களா சார் அப்படிங்கிறான். உடனே அவர் சொல்றாரு, உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை. ஒருவனுடைய உண்மையான அறிவு அப்படிங்கிறது அவன் உள்ளத்துல இருக்கிற ஊக்கம் தான். என்னால பண்ண முடியும். ஒளி ஒருவருக்கு உள்ள வெறுக்கைனாரு. பெருமைங்கிற அதிகாரத்துல என்னால இந்த காரியத்தை செய்ய முடியும் நினைக்கிறதாங்க பெருமை, அதாங்க வாழ்க்கை. அத்திறந்து இழி ஒருவருக்கு அத்திறந்து வாழ்த்தும் என்னன்றாரு. இல்ல என்னால பண்ண முடியாது, நான் இவ்வளவுதான் முயற்சி பண்ணுவேன், என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது இழிவானதுங்க. அதுக்கு பிறக்காமலே இருக்கலாம், அதுக்கு வாழாமலே இருக்கலாம். அததான் அவர் இங்கேயும் சொல்றாரு, மரம் அப்படிங்கிறாரு. உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை. ஒருவனுடைய உண்மையான அறிவு அப்படிங்கிறது என்னன்னா, அவன் உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த ஊக்கம் தான். அது இல்லை என்றால் அவன் மரம். மக்களாதலே வேறு அப்படின்னா, அவனை மனித வடிவில் இருக்கக்கூடிய மக்கள்னு சொல்லலாமே தவிர வேற ஒண்ணும் இல்லை. அவ்வளவுதான். மனுஷன் சொல்லுவாங்களா, மக்களை போல்வர் கயவர், அவர் அண்ணன் ஒப்பாரி யாம் கண்டதில்னு சொன்னார் பாத்தீங்களா வள்ளுவர். அற்புதமா சொல்லியிருப்பாரு பாருங்க. மக்களை மாதிரியே தான் கயவனும் இருப்பான், மோசமானவனும் இருப்பான். அயோக்கிய பையலும் மக்களை போலயே இருப்பான். 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பான். மனித உருவத்தில் இருக்கிற அயோக்கிய பெயர் 2 பேருக்கும் வித்தியாசமே சொல்ல முடியாது. மனுஷ மாதிரியே இருப்பான், ஆனா எண்ணங்கள் பூரா கேவலமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எப்போதுமே கடைசி திருக்குறள் திட்டுற பழக்கம் இருக்கிறவங்க நல்லா பாருங்க. உதாரணத்துக்கு அன்புடைமையில பாருங்களேன். அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும்னு ஆரம்பிப்பாரு. அன்பை அடைச்சி வைக்க தாழ்பாலே இல்லை. தான் பிரியமானவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு உடனே அப்படியே என்ன செஞ்சிடும், உடனே அவங்களுக்கு மனசு கஷ்டப்பட்டுரும் அப்படிம்பாரு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், ஆனா அன்பில்லாதவர் அன்புடையவர் என்பும் உரியர் பிறருக்கு பாரு. அன்பில்லாதவன் எல்லாம் எனக்கு உரியதும் மானம், அன்பே இல்லாதவன் இந்த உலகமே எனக்கும் மானம், எல்லாம் எனக்கும் மானம். ஆனா அன்புடையவனும் தன்னுடைய எலும்பு கூட மற்றவங்களுக்கு மானம், நானே உனக்கு ஏன் அப்படிமாங்களாம். இப்படி அன்புடைமையை சொல்லிக்கிட்டே போற வள்ளுவர் கடைசியில் ஒரு திருக்குறள்ல சொல்லியிருப்பாரு பாருங்க. என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு? படாரம் சொல்லியிருப்பாரு, அன்பின் வலியது உயிர்நிலை, அக்தின்றேல் என்பு தோல் போர்த்த உடம்பும் பாரு. அன்பு வழியா வாழ்ற வாழ்க்கை தான் வாழ்க்கை. உண்ட அன்பு இல்லைன்னா வெறும் எலும்புல போர்த்தப்பட்ட தோல் தான் இது. அப்ப கடைசி திருக்குறளை திட்டுற பழக்கத்தை அவர் வச்சிருக்கிறாரு. இங்கேயும் அப்படிதான் திட்டுறாரு. ஒருத்தனுக்கு ஊக்கம் இருக்கிறது தான் உண்மையான அறிவு. இவ்வளவு சொல்லிட்டானா, இதுக்கு மேலே நீ இருந்தேன்னா நீ மரம். சார் போட்டித் தேர்வு பாஸ் பண்ண முடியுமா சார்? நான் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவேனா சார்? சார் நான் எப்படி சார் பாஸ் பண்ணேன்? எனக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுங்க சார். எனக்கு நம்பிக்கையே இல்லை சார், வீட்டில் ஒரே கஷ்டமா இருக்கு சார், எங்க பார்த்தாலும் பிரச்சனை சார், நான் ஒரு அடி எடுத்து வச்சு அந்த சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியல சார், அந்த பொண்ணு வேற எனக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கு சார், எப்போ கல்யாணம் பண்ணுவேன், வீட்டில் பொண்ணுக்கு எப்போ கால் ஃபர் வருவாங்க, நானும் படிச்சு பார்க்குறேன் சார், மண்டையிலே ஏற மாட்டேங்க சார், சொல்லி தர ஆள் இல்லை சார், கையில் பணம் இல்லை சார், ஃப்ரெண்டு சப்போர்ட் பண்ண மாட்டேன்டா சார், கோச்சிங் சென்டர் இல்லை சார் அப்படின்னு புலம்பிக்கினே இருக்கிற. ஊக்கம் வேணும், தளராத ஊக்கம் வேணும். அதுதான் அவர் சொல்றாரு, தளராத ஊக்கம். புறம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை, அதுதான் உண்மையான அறிவு. என்னால முடியுங்க, நான் பார்க்குறேன், யார் இல்லைனாலும் நான் ஓடுவேங்க, என்னால் ஜெயிக்க முடியுங்க, என்னைய மட்டும் நான் நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கை வெறுமை ஆகாதுங்க. அந்த ஊக்கம், அந்த மன எழுச்சி, அந்த எண்ணம் எனக்கு இருந்தால் போதுங்க. அப்படி ஒருவேளை அது இல்லைன்னா நீயும் மரமும் ஒன்று தான், மக்கள் வடிவத்தில் இருக்கிற நீ, அவ்வளோதான், வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? அர்த்தம் புரியுதா? ஓகே. ஸோ 10 திருக்குறள், ஒரு சின்ன ரிவிஷன். ஸோ பாருங்க, உடையார் எனப்படுவது ஊக்கம், அக்தின்றேல் உடையது, உடையது உடையரோ மற்று அப்படிங்கிறாரு. ஸோ உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ ஊக்கமுடைமை, உடையார் எனப்படுவது ஊக்கம், அத்தில்லார் உடையது உடையரோ மற்று, உள்ளம் உடைமை உடைமை, பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும், ஆக்கம் அதிர்வினாய் செல்லும், அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. அடுத்தது, ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார், ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து, சிதைவிடத்தும் ஒல்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு, உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு, பரியது கூறுங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதா கூறின். சோ 10வது திருக்குறள், புறம் ஒருவற்கு உள்ள வெறுக்கை, அத்தில்லார் மரம்
மக்களை ஆதல் வேறு, மரமக்கள் ஆதலே வேறு. 10 திருக்குறள், அற்புதமான திருக்குறள், ரொம்ப முக்கியமான திருக்குறள் 10ம். இந்த திருக்குறள் இருந்து அறிஞ்சொல் பொருள் பாருங்க. ஊக்கம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா மன உற்சாகம், என்னால செய்ய முடியுங்கிற மன எழுச்சி. உடைமை என்றால் செல்வம். உடைமைனா இங்க இங்க உள்ளம் உடைமை, உடைமை அப்படின்னு படிச்சோம் இல்லையா? ஊக்கம் உடையதான் நம்ம செல்வம்னு சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு இங்க செல்வம்ன்ற மீனிங்ல எடுத்திருக்காங்க. ஆக்கம் என்றால் செல்வம். இந்த திருக்குறள்ல உடைமைங்கிறது செல்வம். ஆக்சுவலா உடைமை அப்படின்னா உடையது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே. அடுத்தது கைத்துடையார் என்றால் கைப்பொருளாக கொண்டவர். நம்ம பார்த்தது இல்லையா? ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார், ஒருவன் ஊக்கத்தை கைத்துணையாக கைப்பொருளாக கொண்டவன் ஆக்கம் இழந்தேன் என்று அல்லல் படமாட்டான். படிச்சோமா? அல்லாவார் என்றால் கலங்க மாட்டார். இந்த கீவேடையே கேட்பான், ஏன்னா இது பரிமேலழகர், பரிமேலழகருடைய உரையில உள்ள வரிங்கிறதால அப்படியே கேட்பான் பரிமேலழகர். அடுத்து அதர்வினாய் என்றால் வழி கேட்டுக்கொண்டு. அதர் என்றால் வழி. அசைவிலா என்றால் தளராத. தளராதனா என்ன சார் அர்த்தம்? எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் மனம் சோர்வில்லாததை தான் நம்ம தளராத ஊக்கம் அப்படிங்கிறோம் இல்லையா? தளராத ஊக்கம் இருக்கணும் நமக்கு, சோர்வில்லாத உழைப்பு இருக்கணும், நேர்மையான பாதை இருக்கணும் இல்லையா? எல்லை இல்லாத ஊக்கம் இருக்கணும், எல்லாம் பார்த்துக்கணும். அடுத்தது உள்ளல் என்றால் நினைத்தல். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல்னு நினைச்சோம்ல. மற்றது தள்ளினும் என்றால் கை கூடாமல் போனாலும். தள்ளினும் என்ற தள்ளின், அதை தான் தள்ளினும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. கை கூடாமல் போனாலும் பரவாயில்ல, ஆனால் தள்ளாமை நீர்த்து, தள்ளப்படாத தன்மை உடையதுன்னா விட்டு விடப்படாத, விட்டு விட அப்படின்ற ஞாபகம். நாம நினைக்கிறதெல்லாம் உயர்வா இருக்கட்டும், அது நிறைவேறாட்டாலும் அந்த நினைப்பு விட்டு விடப்படாத தன்மை உடையதுங்கிறது தான் தள்ளாமை நீர்த்து அப்படின்னு அர்த்தம். அடுத்தது களிறுனா யானை, அது முக்கியமா ஆண் யானை. பிடினா பெண் யானை. உறவோர் அப்படின்னா ஊக்கமாகிய மன வலிமை உடையவர். சிதைவிடத்தும் ஒல்கார் உறவோர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அழிவு வந்த போதும் மனம் தளர மாட்டார், ஊக்கம் உடையவர் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? அதுதான் இது. பாடு ஒன்றும் என்றால் தன் பெருமையை நிலைநிறுத்தும் இல்லையா? விழுப்புண் பட்ட நிலையிலும் யானையானது பாடு ஒன்றும் என்றால் போர்க்களத்துல போராடி என்ன செய்ய வெற்றி பெறும், தன் பெருமையை நிலைநாட்டும். நான் யார் தெரியுமா? நீ குத்திர சில சினிமால எல்லாம் பார்த்துருப்போம் வில்லன்கள் எல்லாம், அப்படி நெஞ்சில கத்தி குத்துனதுக்கு அப்புறம் என்ன செய்வான்? சண்டை போடுவான். சில ஹீரோ எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே உடம்புல குத்தி இருக்கும், அப்படியே பார்ப்பான். தமிழனுடைய வீரத்துக்கு ஒரு திருக்குறள் சொல்லட்டுமா? பாரு. கைவேல் களிற்றோடு போக்கி வருபவன், கைவேல் களிற்றோடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியானகும் அப்படிங்கிறார் வள்ளுவர் படைச்சிருக்கல. தமிழனுடைய வீரத்தை பாரு. தன் கையில் இருக்க போர்க்களத்துல தன் கையில் இருக்கக்கூடிய வேலை யானையை கொண்டு எறிகிறான். யாரை கொண்டு எதிரிதான்? யானையை எதிர்த்து. யானை எப்படிப்பட்டது? அந்த யானையை கொண்டு கையில் இருக்கக்கூடிய வேலை கொண்டு எறிகிறான். தமிழனுடைய மரத்தை பாருங்க. அப்படி இருக்கக்கூடிய வேல் படையை கொண்டு யானையை எரிஞ்சிட்டு தன்னை நோக்கி யானை ஓடி வருது. உடனே அந்த யானையை எதிர்க்க வேறு வேல் படையை தேடுறான். எங்க இருக்கு வேற வேல் படை அப்படின்னு அந்த யானையை எதிர்க்கிறதுக்கு வேல் படையை தேடுறான். தன் நெஞ்சிலே ஒரு அம்பு இருக்கு, ஒரு வேல் இருக்கு. அதை அப்படி பாக்குறான். பார்த்த உடனே நெஞ்சில அம்பு இருக்கிறத பார்த்தவன அவனுக்கு ஹாப்பி. அவன் அப்படியே சந்தோஷத்துல நெஞ்சில இருக்கக்கூடிய அம்பு அப்படியே புடுங்குறான் அப்படின்னு ஒரு திருக்குறள் சொல்றாரு. இதுல நீங்க எப்படி தமிழுடைய வீரத்தை சொல்லலாம் பாருங்க. அவன் எதிர்ப்பது யானையை, கைவேல் களிற்றோடு, தன் கையில இருக்கக்கூடிய வேலை கொண்டு களிற்றோடு போக்கி வருகிறான். அப்படின்னா களிர் மீது எரிந்து என்ன செய்யறான்? வேறு வேல்படையை தேடி வருகிறான். அப்படி தேடி வரும்போது அம்பு எங்கேயா இருக்குன்னு அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது நெஞ்சிலேயே ஒரு அம்பு இருக்கான். அப்பனா என்ன அர்த்தம்? நெஞ்சில அம்பு பட்டதே தெரியாம போராடிக்கிட்டு இருக்க, போரிட்டுக்கிட்டு இருக்கான். அவன் எப்படிப்பட்ட வீரம் பாருங்க. அப்படியே நெஞ்சில இருக்கக்கூடிய அம்பு அப்படியே புடுங்கிட்டு சிரிக்கிறானா. அப்போ இப்படிப்பட்டவன் நெஞ்சில அம்பு பாஞ்சதை புடுங்கிட்டு சிரிக்கிறான். ஐயா அம்பு கிடைச்சிருச்சு யானை எதிர்க்கிறதுக்கு அப்படின்ட்டு நெஞ்சில இருக்கிற அம்பு புடுங்குறானா. அப்ப எப்படி பாருங்க. சிதைவிடத்தும் ஒல்கார் உறவோர். கரெக்ட் தானே? தான் அழிவுடக்கூடிய நிலையில வந்தாலும் ஊக்கமுடையவன் என்ன செய்ய மாட்டான்? மனம் தளர மாட்டான். வந்து பாருமா அந்த யானையை போல இல்லையா? சோ அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஒல்கார் என்றால் மனம் தளராமல் பெருமையை நிலைநாட்டுபவர். வள்ளியம் என்றாலே வன்மை, நான் வள்ளல் தன்மைன்னு அர்த்தம். நாம் கொடுக்கும் தன்மையுடையோம், அதான் வள்ளல் தன்மை. செருக்குன்னா மதிப்பு அல்லது பெருமித உணர்வு. செருக்குன்னு உங்களுக்கு தெரியாது? தாளாண்மை என்னும் அந்த செருக்கு பெருமித உணர்வு ஏற்படும். ஒருத்தர் பிளட் வேணும்னு கேட்கிறாரு. சிலர் என்ன பண்ணுவாங்க? பிளட் வேணும்னு கேட்ட உடனே சிலர் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, சிலர் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, சிலர் அதை ஃபாலோ பண்ணி எப்படியாவது அந்த பிளட்டை வாங்கிடணும்னு நினைப்பாங்க. சிலர் ஆஸ்பத்திரிக்கு போய் அவங்கள கூட்டிட்டு போய் பிளட் கொடுக்க வச்சு தானும் கொடுத்துட்டு வருவாங்க. இப்போ அவங்களுக்கு பெருமித உணர்வு இருக்கும். 4 பேருக்கு உதவி செஞ்ச ஒரு திருப்தி இருக்கும், மன திருப்தி இருக்கும். ஆக 4 பேருக்கு உதவி செஞ்சோங்கிற அந்த மன திருப்தி முயற்சியால தான் ஏற்படும். தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்றே, அதாவது
முயற்சி என்ற பண்பில் தான் அடங்கி இருக்கிறது வேளாண்மை என்னும் செருக்கு. உதவி அப்படிங்கிற அந்த பெருமித உணர்வை. ஆக 4 பேருக்கு உதவி செய்யணும்னா கூட நம்மகிட்ட முயற்சி இருக்கணும்னு அழகா வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. இங்க வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஊக்கம் இருக்கணும்னு சொல்றாரு. ஊக்கம் இருந்தாதான் நம்ம வந்து கொடைத்தன்மையை ஒழுக முடியும் அப்படிங்கிறார். சரியா? அடுத்தது வள்ளியம் செருக்கு முடிஞ்சிருச்சா? அடுத்தது எய்தார் என்றால் அடைய மாட்டார். உள்ளம் இல்லாதார் எய்தார் அப்படின்னா ஊக்கம் இல்லாதவர் அடைய மாட்டார்னு அர்த்தம். வெறுவும் என்றால் அஞ்சும். எது அஞ்சும்? யானை அஞ்சும் புலியை கண்டு. கூறுங்கோட்டது என்றால் கூர்மையான கொம்புகளை உடையது. பரியது என்றால் பெரிய உருவம். யானை பெரியது கூறுங்கோட்டது அப்படின்னா யானை உருவத்துல பெருசு கூர்மையான தந்தங்களை உடையதுன்னு அர்த்தம். உரம் அப்படின்னா இது கேட்பாங்க. உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை. உரம் என்றால் உண்மையான அறிவுன்னு அர்த்தம். இது பரிமேலழகர் உரையில உள்ளது. இந்த உரம் என்று எதை குறிப்பிடுகிறதுனா நிச்சயமா நீ போட்டுக்கிட மாட்டேன். உரம்னா உண்மையான அறிவுன்னு அர்த்தம். அடுத்தது வெறுக்கை என்றால் ஊக்கம். உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அப்படின்னா ஒருவனுக்கு உண்மையான அறிவுங்கிறது உள்ளத்துல இருக்கிற ஊக்கம். அத்தில்லார் மரம். அது இல்லை அப்படின்னு சொன்னா அவனை மரம் தான் சொல்லணும். வேணா மனுஷ வடிவத்துல இருக்கிறவன்னு சொல்லலாமே தவிர வேற ஒன்றும் அவன்கிட்ட சிறப்பு இல்லை அப்படிங்கிறதா மக்களாதலே வேறு அப்படின்னு சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? ஓகே ஓகே. ஸோ இது வந்து நம்ம ஒரு அளவுக்கு சிம்பிளா சொல்லியிருக்கோம். திருக்குறளை பத்தி உங்களுக்கு தெரியும். திருக்குறளை வந்து ஒரு சிறிய பொருள்ல நம்மளால அடக்க முடியாது. அது 1.25 அடி தான். திணையளவு போதா சிறு புள்நீர் நீண்ட பனை அளவு காட்டும் படித்தால் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? திணை அளவுக்கு 1.25 அடியில தான் இருக்கும். ஆனா உலகத்தில் உள்ள அத்தனை நீதிகளும் இருக்கும். அதோட சிறப்பே அதனுடைய பன்முகத்தன்மை தான். விதவிதமா அதுக்கு விளக்க சொல்லலாம். இன்னை வரைக்கும் உரை எழுதுறவன் தீரலைன்னா பாத்துக்கோங்களேன். அந்த காலத்திலேயே 10 பேர் உரை எழுதியிருக்காங்க. இடைக்காலத்துல உரை எழுதியிருக்காங்க. இப்பவும் உரை எழுதுறாங்க. நாளைக்கும் உரை எழுதுவாங்க. ஆக 1.25 அடிக்கு இத்தனை பேர் உரை எழுதுறீங்கன்னா எங்க ஏற்கனவே ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் சொல்லிட்டாலே போர் அடிச்சிடும் இல்லையா? உண்மைதானே? உண்மைதானே? ஆனா இத்தனை பேர் சொல்லியும் தீரவே இல்லைன்னா அப்ப அந்த 1.25 அடி எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததா இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய பார்வையில அவங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நம்ம பெரும்பாலும் போட்டித் தேர்வு பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோம், சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மக்களுக்காக என்ன செய்யலாம், இந்த திருக்குறளை உங்களுக்காக தான் முதல்ல படிக்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அதுக்கப்புறம் மக்களுக்காக நம்ம என்ன செய்யலாம், எப்படி அவங்களுக்கு எளிமையா குழந்தைங்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம், பெரியவங்களுக்கு எப்படி சொல்லலாம். பெரியவங்க அவர் அனுபவத்தை ரசிக்கிறதுக்காக படிப்பாங்க. அவங்க அதை தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பெருசா ஒன்றும் பண்ண போறது இல்லை. பட் குழந்தைங்கள்ட்ட கொண்டு போய் திருக்குறளை சேர்க்கணும். அதுதான் வருங்காலத்தினுடைய தூண்களா இருக்கும் இல்லையா? அவங்க கிட்ட கொண்டு போய் திருக்குறளை சேர்த்தோம்னா அதை விட பெருமை என்ன இருக்கு? நமக்கு இப்போ லாக்டவுன் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம நிச்சயமா ஒரு 20,000 குழந்தைங்களையாவது திருக்குறள் சொல்ல வச்சிருவோம். சொல்ல வச்சிடலாமா? ஒரே நாளில் முடிஞ்சா ஒரு நாளில் ஒரு 1 வீக் கூட எடுத்துப்போம். இப்போ எல்லாம் கொரோனா காலகட்டமா இருக்கு. ஒரு 20,000 குழந்தைங்களை நம்ம திருக்குறள் சொல்ல வைக்கிறோம். குழந்தைங்க திருக்குறள் சொல்ல வச்சு என்ன சார் ஆக போகுதுலாம் நினைக்காதீங்க. குழந்தைங்க எப்போதுமே இந்த வயசுல எதையுமே கண்டுக்காதது போல தெரியும். ஆனா நிச்சயமா வாழ்க்கையில ஒரு நாள் பயன்படுத்தும். நிச்சயமா நம்ம மேல வைக்கிற நம்பிக்கையை விட குழந்தைங்க மேல நம்பிக்கை வைக்கலாம். நிச்சயமா ஒரு நாள் சாதிச்சு காட்டும். ஏன்னா நம்மளாம் காரியத்துக்கு தேவைக்கு எதையுமே யூஸ் பண்ற ஆளு குழந்தைங்க தான். வருவாங்க வருங்காலத்துல பெரிய ஆளா வருவாங்க. நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம 3வது அதிகாரம் வெற்றிகரமா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது முடிஞ்ச உடனே 10:15 ஜெனரல் லைவ் இருக்கும். விருப்பப்பட்டவங்க நீங்க வாங்க. வெற்றி மேல் வெற்றி பெற, விருது பெற, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் வாழ்ந்திட வேண்டும், பெற்ற தாயின் புகழும் பிறந்த மண்ணின் புகழும் பற்றாமல் உங்களோடு வாழ்ந்திட வேண்டும் என்று கூறி இன்றைய திருக்குறள் வகுப்பு நிறைவுற்றது. இதுல வந்து அணி வந்து நம்ம சொல்லும்போது ஸோ அணிக்கான பிடிஎஃப் கீழே இருக்கு. ஸோ பாருங்க, நானே அந்த பிடிஎஃப் மறந்துட்டேன். ஸோ அணி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தரிடம் உள்ளத்தனையது உயர்வுனா உவமை அணி. ஏன்னா அணைய இதை போல அதை போலன்னு சொல்லதால. பரியது கூறுங்கோட்டதாயினும் யானை வெறுவும் புலிதா கூறின் அப்படின்னா பிரிது மொழிதல் அணி. ஒன்றை கூறி ஒன்றை பெற வைப்பது பிரிது மொழிதல் அணி. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மன்னன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனை விட ஒரு வலிமையான இன்னொரு மன்னன் இருந்தா கூட அவன்கிட்ட ஊக்கம் இல்லை, இவன்கிட்ட ஊக்கம் இருக்குன்னா இவன் போராடி ஜெயிப்பான். புரியுதுங்களா? ஒரு புலி வந்து ஊக்கத்தோட எப்படி யானையை வெற்றி கொள்ளுது அப்படிங்கிற கருத்து இதுல பெறப்பட்டதால இது பிரிது மொழிதல் அணி. அடுத்து உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கி விடும் அப்படின்னு சொன்னா இங்க உடைமைங்கிற வார்த்தை 2 இடத்துல வருது. ஒரு சொல் ஒரு செய்யுள்ள மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தந்தால் அது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. மீண்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு பொருளை தந்தால் அது சொல் பின்வரும் நிலையணி இல்லையா? வேறு வேறு வார்த்தைகள் வந்து அது பொருள் ஒன்றாக இருந்தால் அது பொருள் பின்வரும் நிலையணி நம்ம படிச்சிருப்போம். இந்த திருக்குறள் சொல் பின்வரும் நிலையணி. அடுத்து இன்னும் கூட சொல்லலாம். நம்ம பார்த்தோம் இல்லையா, சிதைவிடத்தும் ஒழுகார் உறவோர் புதையம்பின், அதை எடுத்துக்காட்டு ஓமேனின்னு கூட எடுத்துக்கலாம். ஆக்சுவலா பள்ளி புத்தகத்துல என்ன அணி இருக்கோ அது படிச்சா போதும். அதை தாண்டி இதை என்ன அணின்னு நம்ம யோசிச்சு 10 திருக்குறளுக்கும் அணி படிச்சு ஒன்றும் பண்ண போறது இல்லை. மொத்தம் எழுதி வச்சா புது புக்கு பழைய புத்தகத்துல எடுத்தோம்னா ஒரு 20-30 அணி வரும். அவ்வளோ படிச்சா போதும். அதுவுமே நம்ம ஒரு புத்தகமா போட்டு கொடுத்துறோம் சீக்கிரத்துல. ஸோ அதனால இதுக்கேற்ற மாதிரி நீங்க படிங்க. நிச்சயமா நம்ம ஜெனரல் லைவ்ல
ஒரு 10:45க்கு சந்திக்கலாம், 10:15க்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இப்போ இந்த இடையில பிளர் ஆனிச்சுல, அது என்ன பண்ணப்படுது?